सब प्रार्थना करेंगे। आमीन. கர்த்தரின் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर की आराधना को आशीष தேவன் நம்மோடு பேசும்படியாக परमेश्वर हमसे बातें करने के அவருடைய கிருபை நமத்தில் வெளிப்படும்படியாக उनकी कृपा प्रकट होने के लिए ஆமென். எல்லாரும் நாம் ஜெபிப்போம். हम सब प्रार्थना करें। ஹalleluya. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. Hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி ராஜா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய धन्यवाद प्रभु। அன்பின் பரலோகத்தின் நேசபிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலைவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आशीष के सच्चे सुबह की घड़ी के लिए धन्यवाद। கிருபையாக கடந்த பல நாட்கள் முழுவதும் தேவனே கர்த்தரே எங்களை கண்மொழி போல பாதுகாத்தீர். कृपा से पिछले दिनों में आंखों की पुतली की तरह हमें संभाला। எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हर स्थिति में आप हमारे साथ थे, उसके लिए धन्यवाद। எங்கள் கண்ணீரை துடைத்தீர், हमारे आंसुओं को पोंछा, எங்கள் வேதனைகளை மாற்றினீர். हमारे वेदना को बदला। எங்களுக்கு வந்த எல்லா எதிர்ப்பத்திலும் கர்த்தருடைய கிருபையிலிருந்து எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். हर स्थिति में आपका कृपा हमें संभाला। ஒரு விஷயம் இந்த காணொளியிலே ஆராதிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். इस सुबह की घड़ी में हम आपका आराधना करने आए என் हैं। நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீர். मेरा नाम जिस स्थान में लेते हो मैं वहां पर तुम्हें आशीष करूंगा। என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் கூடும் பொழுது உங்கள் நடுவில் இருப்பேன்னு சொன்னீரப்பா. मेरे नाम से 2 जन 3 जन जमा होंगे तो मैं वहां पर रहूंगा। உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपके वचन के लिए धन्यवाद। கர்த்தர் எங்கள் மத்தியிலே கலந்து आप வாருவீராக. हमारे बीच में आइए, எங்கள் மத்தியிலே வாழும் நாங்கள் செல்வோம். हमारे बीच में कार्य कीजिए। ஆராதனை முற்றிலும் நாங்கள் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். आराधना को हम आपके हाथों में सौंपते हैं। கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर आप जिम्मेदारी लीजिए। பாடுகிற பாடலிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். गाने वाले गीतों में आपका कृपा रहने, ஆவியோடு உண்மையோடு பாட எங்களுக்கு கிருபை தாரும். आत्मा और सच्चाई से गाने, துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். स्तुति प्रशंसा को आशीष, ஜெபங்களிலே கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். प्रार्थना में आपका कृपा
कृपा हो। சங்கீத பகுதியில் ஆசீர்வதிப்பீராக. भजन संगीता को आप आशीष कीजिए। விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். विशेष रूप से आपके वचन के लिए हम आपका உம்முடைய धन्यवाद வார்த்தையின் करते हैं। மூலம் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். आपके वचन के द्वारा हमसे बातें கடந்த कीजिए। ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். जो भी आए उनके लिए धन्यवाद। தொடர்ந்து உம்முடைய நாமத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கிருபை தாரும். निरंतर आपका नाम का महिमा வரவேண்டிய करें। பிள்ளைகளை கர்த்தர் நீர் கொண்டு வாரும். जो आने वाले उनको लेकर आएगा। எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றும். सारे बाधाओं को हटाए। தேவ கிருபை கூட இருக்கட்டும். आपका कृपा रहने दीजिए। ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए எல்லா धन्यवाद। துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். सारा आदर और महिमा आपके नाम। இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं हमारे जीवित पिता। ஆமென். आमीन। Praise the Lord Jesus. ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். हम कुछ एक गीत गाकर परमेश्वर की आराधना करेंगे। முதல் பாடு நன்றியாம் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. पहला गीत है धन्यवाद के साथ अपने परमेश्वर को आराधना करो। ஆண்டவரை துதித்து நாம் பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். हम परमेश्वर का स्तुति गाकर उनकी महिमा Praise the करेंगे। Lord. நன்றி. துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியாம் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் மாற்றை உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் மாற்றை உண்மையுள்ளவர். நன்றியாம் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும்
Hallelujah. हालेलुया Hallelujah. हालेलुया। और हिंदी पाड़े ना पाड़ो। हम एक हिंदी गीत को गाएंगे। मेरे दिल में नया गाना। मेरे दिल में नया गाना मुझे यीशु देता है। मुझे यीशु देता है। தமிழ்ல இந்த பாடல் இருக்குது. तमिल में भी एक गीत है। எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாடல் உண்டு. मेरे दिल में नया गाना ऐसा तमिल में भी एक गीत है। அதை நாம் ஹிந்தியில பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम हिंदी में गीत गाकर परमेश्वर की महिमा करेंगे। Amen. Hallelujah. Thank you Jesus. I'm
பாடி துதித்தார்கள். पौल और शीला ने गाकर आराधना किया। தேவன் கட்டுகளை உடைத்து போட்டார். परमेश्वर ने बंधनों को तोड़ा। ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தார். एक ஸ்தோத்திரம். बड़ा विजय उनको दिया। அதே போல நாமும் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது उसी तरह हम भी स्तुति करके गीत गाते हुए அவன் நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டு. निश्चय हमें एक विजय है। இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தவராயிருந்தார். परमेश्वर क्रूस पे एक विजय पाए। ஆகையால் அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் வெற்றியை கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். इसलिए उनको आराधना करने वाले हर एक जन को वो विजय देंगे। ஆகையால் நாம் அவரை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். इसलिए हम उनका गीत गाकर இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். एक और गीत गाएंगे। எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே என்று பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். मेरे चट्टान मुझे बचाने वाले ऐसा एक गीत है। உந்தன் சிறகுகளால் என்னை மூடுகிறீர். आपके परछाई में आपने मुझे छुपा लिया। எந்த பலவீனங்களிலே எனக்கு உதவி செய்தீர். मेरी कमजोरी में आपने मेरा मदद किया। என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நான் புகழ்ந்து நான் பாடுவேன். मैं जब तक जीवित हूँ मैं आपका प्रशंसा गा के गीत गाऊंगा। காரணம் என்ன? वजह क्या है? வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்து நான் பாடுவேன். आपने मेरा जीवन में किया हुआ हर एक भलाई को मैं गीत गीत के गीत गाऊंगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்திருக்கிறார். परमेश्वर ने हमारे जीवन में अधिक भलाई की நன்மைகளை है। நினைத்து அவரை துதித்து பாடி நாம் கர்த்தரை वो மகிமைப்படுத்துவோம். भलाई को याद करके हमें उनका स्तुति गाना है। Thank you Jesus. Hallelujah. I will make it
சங்கீதத்தை நாம் வாசிப்போம். हम एक भजन संगीता को पढ़ेंगे। Praise Jesus. ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संगीता का किताब 34ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 34। ஆமென். சங்கீதம் 34. भजन संगीता 34। ஆமென். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்களும் என்னோடு சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிப்பீர்கள். दास एक वचन को पढ़ेंगे, आप उसके बाद एक वचन पढ़ेंगे। ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். मैं यहोवा पर घमंड करूंगा, नम्र लोग यह सुनकर आनंदित होंगे। என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. मैं यहोवा के पास गया, तब उसने मेरी सुन ली और मुझे पूरी रीति से निर्भय किया। அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. इस दीन जन ने पुकारा, तब यहोवा ने सुन लिया और उसको उसके सब कष्टों से छुड़ा लिया। கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். परख कर देखो कि यहोवा कैसा भला है, क्या ही धन्य है वह पुरुष जो उसकी शरण लेता है। கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. जवान सिंहों को तो घटी होती और वे भूखे भी रह जाते हैं, परंतु यहोवा के खोजियों को किसी भली वस्तु की घटी न होगी। பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். वह कौन मनुष्य है जो जीवन की इच्छा रखता और दीर्घायु चाहता है ताकि भलाई देखे। உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். बुराई को छोड़ और भलाई कर, मेल को ढूंढ और उसी का पीछा कर। கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. यहोवा बुराई करने वालों के विमुख रहता है ताकि उनका स्मरण पृथ्वी पर से मिटा डाले। நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். यहोवा टूटे मन वालों के समीप रहता है और पिसे हुओं का उद्धार करता है। நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். वह उसकी हड्डी हड्डी की रक्षा करता है और उनमें से एक भी टूटने नहीं पाती। அவன் கடைசி 2 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பயக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। தொடர்ந்து நல்ல ஒரு வசனத்தை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம். हमने एक वचन को पढ़ा, கர்த்தர் நல்லவர் परमेश्वर अच्छे என்பதை हैं, ருசித்து பாருங்கள். वो चखकर देखो। அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். उस पे जो भरोसा करता है वो भाग्यवान है। அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. वो लोग उनके उसके चेहरे को देखकर प्रकाशित हुए। அவர்கள் யார்? वो कौन है? கர்த்தரை எந்த நேரத்திலும் துதிக்கிறவர்கள். परमेश्वर को हर समय स्तुति நாம் करने எந்த वाले। நேரத்திலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது हम जब हर वक्त परमेश्वर का स्तुति करते கர்த்தர் हैं, நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர். परमेश्वर हमें प्रकाशित करते நல்ல हैं। சங்கீத வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். अच्छा भजन संगीता हमें दिया। கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமாக இருக்கிறது. परमेश्वर की आंखें धर्मियों पर लगी रहती है நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். और उसके कान भी उनके लिए दुआई की ओर लगे हैं। அவருடைய உபத்திரங்களுக்கெல்லாம் கர்த்தர் அவளை நீங்களாக்கி விடுகிறார். उनके सारे बुराइयों को वो हटा देते हैं। நீதிமானுக்கு अनेक துன்பம் வருமா, धर्मियों को अनेक दुष्टि आएगा, ஆனால் கர்த்தர் அவளெல்லாம் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. लेकिन हर घड़ी वो उनके साथ रह के उन्हें बचा लेंगे। ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हाँ प्यारे लोग, ஆகையால் துன்பங்களை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம். हमें विपत्ति को देख के निराश नहीं होना கர்த்தர் உங்களை தேவ பிள்ளைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर ने उन्हें अपने बच्चों की तरफ चुन लिया है। அதன் மத்தியிலும் ஆண்டவரை துதியுங்கள். उसके बीच में भी आप उनका स्तुति
கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். परमेश्वर को पुकारिए, அவன் நிச்சயம் கர்த்தர் விடுதலை தருவார். निश्चय परमेश्वर आपको छुटकारा देंगे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की காரணம் महिमा हो, கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. क्योंकि परमेश्वर की आंखें आप पर लगी है। கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर आपको देख रहे हैं। ஆகார் வனாந்தரத்திலே போகும்போது आगार जब भी जंगल में गया, அவள் ஸ்தோத்திரம் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மனது சொந்த அழுதார். मेरे पुत्र की मौत को मैं नहीं देख सकती, ऐसा करके वो रोई। கர்த்தர் ஆகாரை பார்த்தார். परमेश्वर ने आगार को देखा। அவள் ஒரு பெயரிட்டா தேவனுக்கு, ஆகார் ஒரு பெயரிட்டா தேவனுக்கு. आगार ने परमेश्वर को एक नाम दिया, என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். मुझे देखने वाले को मैंने भी देखा। அவர் என்னை காண்கிற தேவனிடத்தில் அவர் वो பெயரிடுகிறார். मुझे देखने वाले परमेश्वर, ऐसा करके उसने कहा। கர்த்தர் உங்களை காண்கிறார். परमेश्वर आपको देख रहे அவர்களை हैं, நோக்கி பார்க்கிறார். वो आपकी ओर देख रहे हैं, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். वो आपके विनती को सुन உங்கள் रहे हैं, கண்ணீரை துடைக்கிறார். आपके आंसुओं को पोंछ உங்கள் रहे हैं, வேதனைகளை மாற்றுகிறார். आपके वेदना को बदल रहे உங்கள் हैं, பலவீனத்தை மாற்றுகிறார். आपकी कमजोरी को बदल रहे உங்கள் हैं, வியாதிகளை மாற்றுகிறார். आपके बीमारी को बदल रहे हैं। சோர்ந்து போகாதீர்கள். आप निराश मत हो, கர்த்தரை நோக்கி பாருங்கள். परमेश्वर की ओर देखिए, உற்சாகமாய் கர்த்தரை ஆராதியுங்கள். उत्साह से परमेश्वर का आराधना कीजिए, உற்சாகத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். उत्साह से स्तुति ஒரு कीजिए, பெரிய விடுதலை உங்கள் வாழ்க்கையில एक பெற்றுக்கொள்வீர்கள். बड़ा छुटकारा को आप पा लेंगे। இது இந்த காலநிலை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ये सुबह की घड़ी में परमेश्वर करेंगे। இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दुगना आशीष आज ही ऐसा कहा गया। கர்த்தர் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவார். परमेश्वर आज ही दुगना आशीष आपको देगा। ஹalleluya. हालेलुया। ஆகையால் யாரும் நீங்கள் சும்மா இருக்க வேண்டாம். इसलिए आप किसी को शांत नहीं கொஞ்ச रखना। நேரம் நாம் கர்த்தரை कुछ ஆராதிப்போம். समय हम आराधना ஒருவேளை करें। நீங்கள் வீட்டில் இருக்கலாம். आप घर पे हैं, வீட்டிலையும் தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். घर पे भी परमेश्वर का प्रशंसा। அப்படி நீங்கள் பயபக்தியா உட்கார்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். अगर आप भय के साथ आराधना कीजिए, அப்பொழுது அந்த பிரசன்னத்தை உங்களால உணர முடியும். तो आप परमेश्वर का प्रशंसा को पा लेंगे। எல்லாரும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். हम सब परमेश्वर को ஹalleluya, देखेंगे। ஹalleluya. praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. சும்மா நீங்க இருக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். आपको शांत नहीं रहना, அப்படியே வாய்களை திறந்து துதியுங்கள். अपना मुंह खोल के आराधना कीजिए। ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நம்முடைய வாயை அவர் நன்மையால் நிரப்புவார். Praise the Lord. परमेश्वर का स्तुति करते समय वो हमें भलाई से भरेंगे। உங்களை ஒரு புது எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுவார். कोई नए तेल से आपको अभिषेक ஒரு करेगा, ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவார். आनंद के तेल के साथ आपको अभिषेक ஆமென். करेगा। அவரை நோக்கி நாம் பார்ப்போம். हम उनकी ओर देखेंगे। நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை இறங்குங்கள். Praise the Lord. आप जहाँ बैठे परमेश्वर का प्रशंसा उतर आएगा। மத்தியிலே கடந்து வாரும் ஆண்டவரே. मेरे पीछे आइए, எங்களுடைய நீர் பேசும் ஆண்டவரே. हमसे बातें कीजिए, எங்களை நிரப்பும் என்று சொல்லி हमें भरिए, எங்கள் பாத்திரம் நிரப்பட்டும் என்று சொல்லி हमारा पात्र करने எங்கள் दीजिए, பலவீனத்தை மாற்றி போடும். हमारी कमजोरी को எங்கள் हटा வியாதியை மாற்றி போடும். हमारी बीमारी को हटा கர்த்தரை ஆவியானவர் கர்த்தரை ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. परमेश्वर का आत्मा चाहे वहाँ छुटकारा है। ஓ ஆராதி ஹalleluya hallelujah praise the lord praise the lord praise the lord கர்த்தரை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ஓ தீபம் சந்தலோடு ஹalleluya hallelujah உம்மை துதிக்கிற ராஜா துதிக்கிற ராஜா துதிக்கிற ராஜா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிற ராஜா hallelujah 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 glory 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 நல்லவர் 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 நல்லவரப்பா துதிக்கிறப்பா 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 துதிக்கிற ராஜா hallelujah 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 praise the lord 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 பரிசுத்தரே நன்றி பரிசுத்தரே நீ துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா ஆமென் 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 hallelujah 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 glory 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 நல்லவர் 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 அப்பா நன்றி ராஜா நன்றி இயேசுவே ஆமென் தேவனுக்கே மகிமை எங்கள் தேவனுக்கே மகிமை பாடி கர்த்தரை ஆராதிப்போம் ஆமென் தேவனுக்கே மகிமை எங்கள் தேவனுக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தேவனுக்கே மகிமை என்னை தேடி வந்து
பரலோகத்தின் நேச பிதாவே, प्यारे स्वर्गीय पिता, ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். आशीष के सच्चे सुबह के आराधना के लिए இம்மட்டும் உம்முடைய கிருபை இருந்ததுக்காய் நன்றி. अभी तक आपका कृपा था उसके लिए धन्यवाद। இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். आपके वचन की ओर हम जा रहे உம்முடைய हैं। வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. आपके वचन के द्वारा हमसे बातें வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். वचन सुनने वाले हर एक जन पे एक विशेष अभिषेक யார் யார் எந்தெந்த சூழ்நிலைகளிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ जो भी स्थिति में लोग आपका वचन सुन रहे हैं, அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவர்களின் ஆவியிலும் சரீரத்தில் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். उनको वचन देके आप आत्मा में बल दीजिए। நீர் அப்படியே செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். आपने ऐसा किया उसके लिए நல்ல धन्यवाद। பயபக்தியோடு நாங்கள் வசனத்தை கேட்க உதவி செய்வீராக. भय के साथ वचन सुनने के लिए உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். आपके नाम की महिमा। ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். प्रार्थना सुना उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा இந்த हो। காலைவேளைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इस सुबह समय के लिए परमेश्वर को धन्यवाद। காலைவேளையிலே நாம் ஆராதிக்க தேவன் நம்மை கூட்டினதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். इस सुबह समय में परमेश्वर का आराधना करने के लिए हम इकट्ठा किया, उसके लिए धन्यवाद। கர்த்தர் கடந்த நாள் முழுவதும் நம்மை கண்மூடி போல பாதுகாத்தார். परमेश्वर ने हमें बीते दिनों अच्छे से संभाला। தொடர்ந்து அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் वो இருக்கிறார். निरंतर हमें संभालने में सामर्थ। தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்போம். अब हम प्रार्थना में परमेश्वर का वचन सुनेंगे। நிச்சயம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். वो निश्चित रूप से हमसे बातें அவருடைய करेगा। வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. और उनके वचन में जीवन है, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. उनके वचन में सामर्थ्य है। நாம் அதை அவரோடு நாம் கேட்கும் பொழுது अगर हम उत्साह से सुनेंगे तो நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம் நமக்கு கிரியை செய்யும். निश्चित रूप से वो वचन क्रिया करेगा। எல்லாரும் ஜெபத்தோடு பயபக்தியோடு நாம் வேத வசனத்தை தியானிப்போம். इसलिए हम प्रार्थना में और भय से हम वचन को सुनेंगे। வீட்டுலதானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. हम घर पर है करके हमें ऐसे नहीं இந்த सोचना நேரத்தை है। உங்களுடைய வீட்டை ஜெப வீடா நீங்க மாற்றி விடுங்க. इस समय को आप अपने घर को प्रार्थना घर में बदल दीजिए। Praise the Lord. Praise the Lord। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। ஞானிகளுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக हम ध्यान करेंगे हमारे आत्मा के लिए ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் आमोस का किताब 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 12वां वचन को हम पढ़ेंगे। ஆமென். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பிச்சு அதின் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். जिससे वे बचे हुए एदोमियों को वरन सब जातियों को जो मेरी कहलाती है अपने अधिकार में ले, यहोवा जो यह काम पूरा करता है उसकी यही वाणी है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, இங்க ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். यहाँ पर हमने एक वचन को पढ़ा। அதாவது அந்நாளிலே தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उन दिनों दाऊद का डेरा करके कहा है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஒரு நாள் இந்த தாவீதின் கூடாரம் அதை விழுந்து போய் கிடந்ததாக வேதவசனத்தில் வாசிக்கிறோம். एक दिन दाऊद का वो डेरा जो था वो नाश हुआ था। வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது वचन में जब हम पढ़ते हैं அதாவது கூடாரத்தை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. डेरे के बारे में बहुत सारे जगहों पे दिया गया है। பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जूने नियम में तंबू करके कहा है। ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் இப்ப தியானிக்கிறது இல்லை. लेकिन अब मैं वो याजकों का तंबू के बारे में नहीं बात कर रहा हूँ। தேவன் நமக்கு தந்த கூடாரம் நாம் வாசம் பண்ணுகிற இடம். Praise the Lord. परमेश्वर ने हमें दिया हुआ डेरा, हमें दिया हुआ जगह। சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, वचन संहिता 91 10वें वचन में, ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாதே. इसीलिए कोई महामारी तुम्हें नहीं पहुंचेगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது वचन संहिता 118 के 15वां वचन में, நீதிமானுடைய கூடாரத்திலே
ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. धर्मियों के तंबुओं में जय जयकार और उद्धार का ध्वनि हो रहा है, ऐसे करके कहा है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வரும் பொழுது और मत्ती के किताब 17वां अध्याय 4 वचन में அங்கே இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு சீஷர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபம் அடையும் பொழுது यीशु मसीह जब चेलों के सामने आ रहे थे तब கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा அந்த வசனங்களில் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. वचनों में हम पढ़ेंगे तो அதாவது 17ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது 17वां अध्याय 1 से लेकर हम पढ़ेंगे तो இயேசு அவன் சீஷர்களுக்கு தம்மை அங்கே வெளிப்படுத்துகிறார். यीशु मसीह पर चेलों के सामने रूपांतर होकर आते हैं। அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, दूसरा वचन इस तरह कहता है, அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ उनके सामने उसका रूपांतर हुआ करके कहा है। அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसका मुंह सूर्य के समान चमका करके कहा है। அவருடைய வஸ்திரம் ஸ்தோத்திரம் வெண்மையாய் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसका वस्त्र ज्योति के समान उजाला हो गया। அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறதை அவர்கள் கண்டார்கள். और मूसा और एलिया उसके साथ बातें करते हुए दिखाई दिए। அப்பொழுது பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், इस पर पतरस यीशु से कहा, நாம் இங்க இருக்கிறது நல்லது, हम यहाँ रहना अच्छा है। உமக்கு சித்தமானால் यदि तेरी इच्छा हो तो இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் मैं यहाँ 3 मंडप बनाऊं, மோசேக்கு ஒரு கூடாரமும் एक तेरे लिए, एक मूसा के लिए எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். और एक एलिया के लिए करके कहा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அதாவது இந்த வசனங்கள் இந்த வார்த்தைகள் நாம் வாசம் பண்ணுகிற அந்த கூடாரங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ये सारे वचन हम वहाँ पर वास करने वाला डेरा के बारे में करके कहा है। இப்போ அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தை நாம் பார்க்கும் பொழுது अगर हम वो आमोस की किताब को देखते हैं, அவன் ஆவிக்கிற தாவீதின் ஆவிக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது दाऊद के आत्मिक जीवन को देखते हैं, அவன் ஒரு நாள் அந்த கூடாரத்துக்குள்ளாக சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் அவனை காணப்பட்டான். एक दिन वो तंबू के अंदर खुश और आनंदित था। அவன் கூடாரம் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது उसका जब तंबू बनाया हुआ था, அவன் தேவ பிரசன்னத்துக்குள்ளாக சந்தோஷமாய் காணப்பட்டான். परमेश्वर की प्रशंसा में खुश था। எப்பொழுது நான் தேவாலயத்துக்கு போவேன், मैं कब परमेश्वर की कलीसिया में जाऊंगा, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அவருடைய மகிமை நான் காண்பேன் कब परमेश्वर के भवन में जाकर उनकी आराधना करूंगा। என்று அந்த கூடாரத்துக்குள்ளாய் அவன் இருக்கும் பொழுது அவன் இப்படி ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டான். ऐसी स्थिति में वो तंबू के अंदर रहता था। ஆனால் ஒரு நாள் கடந்து வரும் பொழுது लेकिन एक दिन आने के बाद அந்த தாவீதின் ஆவிக்குரிய கூடாரம் அது அங்கே விழுந்து போகிறது, உடைந்து போகிறது. दाऊद का आत्मिक तंबू वहां पर वो टूट जाता है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அப்படி உடைந்து போன பிற்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ऐसे टूटने के बाद அவனுடைய அந்த ஆவிக்கிற நிலைமையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது उसके आत्मिक जीवन के बारे में पढ़ेंगे तो சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதத்துல நான் வரும் பொழுது वचन संहिता 41 अध्याय में आते हैं तो 4 வசனம் விதமாய் சொல்கிறது, 4 वचन इस तरह कहता है, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. उसने कहा कि मैं मुझ पर अनुग्रह कर, मुझको जो चंगा कर, क्योंकि मैंने तेरे विरुद्ध पाप किया சங்கீதம் है। 41ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். वचन संहिता 42 वचन संहिता 42 का 4 அந்த வசனம் சொல்லுகிறது, वचन इस तरह कहता है, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து போனேன், मैं पहले भीड़ के बीच में जा रहा था, கூட்டத்தின் களிப்பின் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. मैं जय जयकार और धन्यवाद के साथ उत्सव करने वाले भीड़ के बीच में परमेश्वर की दंडवत करता था। இவைகளை நான் நினைக்கும் போது ये सब जब मैं विचार करता हूँ, என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. मेरा मन वहाँ पर शोकित हो जाता है। பாருங்க, ஒரு நாள் அந்த கூடாரத்தை குறித்து வாசிக்கும் பொழுது वो जब वो भवन के बारे में पढ़ते हैं तो எப்பொழுது நான் தேவஸ்தானத்தில் போவேன், मैं कब भवन में जाऊंगा, தேவாலயத்தில் போய் मैं कब परमेश्वर के भवन में நான் जाऊंगा, கர்த்தருடைய மகிமையை காண்பேன் என்று சொல்லி அவன் அந்த கூடாரத்தில் காணப்படும் பொழுது அங்கே
அன்படி ஒரு சூழ்நிலையில मैं காணப்பட்டார். परमेश्वर के भवन में कब जाऊंगा और उत्सव करूंगा करके वो वहां पर चारों में ध्यान करता है। ஆனால் அவனுடைய கூடாரம் விழுந்த பிற்பாடு लेकिन जब वो भवन टूट जाता है அவன் சொல்லுகிறான், वो ये कहता है முன்னே ஜனங்கள் ஆலயத்துக்கு போகிறதை நான் நினைக்கிறேன், मैं यह स्मरण करता हूँ, அப்பொழுது நான் போய் வருவேனே. मैं वैसे आते जाते रहता था। இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. जब मैं स्मरण करता हूँ मेरा प्राण शोकित हो जाता है। பாருங்க, அவனுடைய ஆவிக்குரிய கூடாரம் சரியா இருக்கும் பொழுது उसका जब आत्मिक तंबू सब सही था, அவன் கர்த்தரை துதித்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் காணப்பட்டான். परमेश्वर का स्तुति करके परमेश्वर की प्रशंसा में रहता था। ஆனால் அந்த ஆவிக்குரிய கூடாரம் விழுந்து போன பிற்பாடு लेकिन जब वो आत्मिक तंबू टूट जाता है, ஒரு நாள் அவன் உட்கார்ந்து அப்படி யோசிக்கிறான், एक दिन वो इस तरह सोचता है, ஐயோ நான் முந்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருந்தேன், मैं पहले आत्मिक जीवन में कैसा था, சர்ச்சுக்கு முதல் நபராய் நான் போய் இருப்பேன், मैं कलीसिया में पहले जाकर बैठता था, இப்பொழுது எல்லாருக்கும் பின்பாக நான் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது, लेकिन अभी मैं सबसे पीछे जाकर बैठा हूँ, என்னுடைய ஆவிக்குரிய கூடாரம் விழுந்து போய் விட்டது मेरा आत्मिक तंबू गिर गया है। என்று அவன் அந்த பழைய காரியங்களை யோசித்து அவன் அந்த வார்த்தை எழுதுகிறதை நாம் ऐसे वो பார்க்கிறோம். पुराने चीजों के बारे में याद कर वो यहाँ पर वचन लिखता है। முன்னே நான் ஆலயத்துக்கு போய் வந்ததை நான் நினைவு கூறுகிறேன். पहले मैं कलीसिया भवन जाता था उसे मैं स्मरण करता हूँ। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, நீங்கள் அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை நீங்கள் வாசிக்கும் பொழுது यहाँ पर हम उसके आत्मिक जीवन के बारे में देखते हैं அந்த 51ஆம் சங்கீதத்துல அவன் தேவசமத்துல அவன் ஸ்தோத்திரம் மனநசந்து ஒப்பு கொடுத்து அழுது அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். भजन संगीता 51 में वो रोकर परमेश्वर के सामने अपने आप को सौंपता है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। தேவனே சுத்த இருதயத்தினர் சிருஷ்டியும் मुझ में एक अच्छित हृदय को दो, நிலைவாரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், एक नया आत्मा को मेरे अंदर दो। உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मुझे आपके समूह से न हटाकर आपके आत्मा को मेरे से मत निकालो, ऐसे करके कहा था। ரட்சித்து சந்தோஷம் எனக்கு திரும்ப தாரும், उद्धार का आनंद मुझे वापस दो, உற்சாகமுள்ள ஆவியை தாங்கும்படி செய்யும் उत्साह का आनंद मुझ में वापस दो। என்று மனம் கசந்து தேவ சமூகத்திலே அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ऐसे वो वहां पर दुखी होकर परमेश्वर के सामने प्रार्थना करता है। அப்படி இருக்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ऐसी स्थिति में அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் அவர் கட்ட அவர் நினைத்தார். Praise the Lord. दाऊद का जो गिरा हुआ तंबू था उसे वो परमेश्वर वापस बांधता है। இந்த காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस सुबह की आराधना में ஒரு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம். एक दिन हमारा आत्मिक जीवन ऐसा रहा होगा, கர்த்தரை துதித்து பாடி நீங்கள் ஆராதித்துக் கொண்டு இருந்திருக்கலாம். परमेश्वर का आनंद कर स्तुति कर गाना गाकर आप आराधना किए होंगे। ஆனால் இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய ஆவிக்குரிய அந்த கூடாரமானது விழுந்து கிடக்கிறது. लेकिन अभी कोई स्थिति की वजह से आपका आत्मिक तंबू टूटा गिरा हुआ है। ஆனால் கர்த்தர் நீ விழுந்து கிடக்கிறதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல. गिरे हुए हो वो परमेश्वर नहीं चाहता உன் है। ஆவிக்குரிய ஜீவத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி உன்னை பிரகாசிப்பிக்கிறதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். अपने आत्मिक जीवन को वापस बांधने के लिए वो सामर्थ्य प्रभु है। ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், हमें एक करना है, தேவ சமூகத்திலே நாம் மனம் கசந்து நாம் அழ வேண்டும். प्रभु के सामने हमें रोकर प्रार्थना करना है। எந்த நிலைமையிலே நாம் சோர்ந்து போய்விட்டோம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஜீவிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். कोई भी स्थिति में हमें निराश नहीं हुए बगैर हमें प्रार्थना करना है। ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर तुम्हें जिलाने के लिए सामर्थ्य விழுந்து है। போன உன் ஆவிக்குரிய கூடாரத்தை மறுபடியும் கட்டுகிறது கட்டுகிறதற்கும் அவர் வல்லவராய் जो இருக்கிறார். गिरा हुआ तंबू है उसे नया बनाने में और नया बांधने में वो परमेश्वर सामर्थ्य ஐயோ, है। நான் விழுந்து போய் விட்டேனே, मैं गिर गया हूँ, இனி என்னை யார் தூக்குவார்? मुझे कौन उठाएगा? மறுபடியும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுமோ मेरा आत्मिक जीवन वापस कैसे नया होगा? என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய ऐसे பிள்ளைகளே, विचार ऐसे सवाल के साथ जो सुनने वाले परमेश्वर के लोग, காலை ஆராதனையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், आज इस सुबह के समय परमेश्वर आपसे बातें करता है। ஆவிக்குரிய ஜீவித்தை நான் கட்டி எழுப்புவேன், तुम्हारे आत्मिक जीवन को मैं बांधूंगा, மறுபடியும் முன்னே நான் உயிர்ப்பிப்பேன், मैं वापस तुम्हें जी उठाऊंगा, மறுபடியும் முன்னே நான் வல்லமை எடுத்து நான் मैं பயன்படுத்துவேன். वापस तुम्हें सामर्थ्य रीति से तुम्हें इस्तेमाल करूंगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஆகையால் இந்த
காலையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इसीलिए सुबह के समय में வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் எடுப்பிச்சேன். गिरे हुए दाऊद के तंबू को मैं वापस उठाकर அதன் திறப்புகளை நான் அடைச்சேன். उसके द्वार को बंद कर அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தேன். उसमें जो खराब हुआ था उसे सही कर ஒருவராக இருந்தது போல் அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். पुराने दिनों में जैसा था वैसे मैं पूरा करूंगा करके ऐसे परमेश्वर की वाणी है. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा. ஆகிய இந்த காலை ஆராதனையிலும் इसीलिए इस सुबह की आराधना இந்த கூடாரத்தை குறித்து நாம் தியானிப்போம். हम तंबू के बारे में पढ़ेंगे. இந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12 வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது? आमोस 9वां अध्याय 12वां वचन क्या कहता है? என்று சற்று நாம் தியானித்து நாம் ஜெபத்தோடு கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. हम इसे ध्यान कर प्रार्थना में सुनेंगे. அப்ப முதல்ல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது पहला उसमें कहा गया है அதாவது அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிச்சேன். उन दिनों के दाऊद के वो तंबू को वापस निकाल कर. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा அந்த हो. விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் அவர் எழுப்பிப்பாராம், புதுப்பிப்பாராம். Praise the Lord. जो गिरा हुआ तंबू था उसे वो वापस नया करेगा. அதை கட்டுகிறாராம். उसे वो बांधेगा. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों இந்த கூடாரம் என்றால் என்ன? तंबू का अर्थ क्या है? அது ஒரு மறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो एक छुपाव को निकलता है. அது ஒரு பாதுகாப்பு. वो एक सुरक्षा है. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் भजन संहिता का किताब 27ஆம் சங்கீதம் 27 अध्याय சங்கீதம் 27ஆம் சங்கீதம் भजन संहिता 27 अध्याय ஆமென். அதாவது கர்த்தர் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 5वें वचन में हम पढ़ेंगे तो வேதம் சொல்லுகிறது वचन कहता है தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து क्योंकि वह तो मुझे विपत्ति के दिन में अपने मंडप में छिपा रखेगा. என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். अपने तंबू के गुप्त स्थान में वह मुझे छिपा लेगा और चट्टान पर चढ़ाएगा. பாருங்க, இங்கே கூடாரம் என்று சொன்னால் यहाँ पर तंबू का अर्थ क्या है? ஒரு மறைவு, ஒரு பாதுகாப்பை அது குறிக்கிறது. एक सुरक्षा और छुपाव को करके कहा है. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के அவர் लोगों சொல்லுகிறார் वहाँ पर कहा गया है தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்திலே என்னை மறைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विपत्ति के दिन में अपने मंडप में छिपा रखेगा. நாம் இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना में அப்ப வேதம் சொல்லுகிறது तो वचन कहता அந்த है மறைவு இல்லாத ஒரு காரியங்களை, वो छिपा नहीं रहे वैसे उस कार्य को, அந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு காரியத்தை वो सुरक्षा नहीं है वैसे उस कार्य को கர்த்தர் அதை புதுப்பித்து அவர் நமக்கு மறைவையும் பாதுகாப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். परमेश्वर उसे नया कर उसे उसमें हमें सुरक्षित रखेगा. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों இன்னைக்கு சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது अभी की स्थिति को हम देखते हैं तो ஒரு பாதுகாப்பற்ற நிலைமைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். हमें कोई सुरक्षा नहीं है ऐसा हम देखते हैं. எங்கே போனாலும் மனுஷனுக்கு பாதுகாப்பு கிடையாது. कहीं भी जाए तो वहाँ पर मनुष्य के लिए सुरक्षा नहीं है. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. எவ்வளவு உலகம் மக்கள் பாதுகாப்பா இருந்தாலும் பாதுகாப்பை கொடுத்தாலும் कितने ही दुनिया के लोग हमें सुरक्षा देंगे तो भी ஆனால் அவர்களால் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. लेकिन उनको उनसे कोई सुरक्षा नहीं मिलता. ஆனால் நம்மை பாதுகாக்க ஒருத்தர் உண்டு. लेकिन हमें सुरक्षा रखने वाला कोई एक है. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वो है परमेश्वर यीशु இந்த मसीह. காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की आराधना में அந்த தீங்கு நாளில் பாதுகாக்கப்படுகிறதற்கு विपत्ति के दिनों में सुरक्षित रखने के அந்த लिए விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுப்பிக்க வேண்டும். जो गिरा हुआ तंबू है उसे उठाना है, அதை கர்த்தர் கட்ட வேண்டும். उसे बांधना है. அந்த மறைவு, அந்த பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் वो अगर सुरक्षा नहीं रहा तो சில தீங்குகள் நம்மை தொடர்கிறது காணப்படுகிற சோதரம். कुछ मुसीबतें आते हैं. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता நான் है எந்த தீங்கும் அடையாதபடிக்கு कोई विपत्ति ना आए बगैर நான் உன்னை மறைத்துக் கொள்வேன், मैं तुम्हें सुरक्षित रखूंगा. நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். मैं तुम्हें सुरक्षित
सुरक्षित रखूंगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, ஆனால் நீங்கள் என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது गिनती का पुस्तक 24 अध्याय में आएंगे तो அங்கே பிலேயாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். वहाँ पर हम बिलाम के बारे में पढ़ते हैं। அந்த பிலேயாம் யாக்கோபின் கூடாரத்தை சற்று அவன் கவனித்து பார்க்கிறான். बिलाम यहाँ पर याकूब के तंबू को देखता है। 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது 24 अध्याय 5वें वचन में हम पढ़ते हैं तो அவன் யாக்கோபின் கூடாரத்தை கொஞ்சம் கவனிக்கிறான். वो याकूब के डेरे को देखता है। சொல்லுகிறான், யாக்கோபின் கூடாரமும் இஸ்ரவேலின் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள். वो इस तरह कहता है कि हे याकूब तेरे डेरे और हे इस्राएल तेरे निवास स्थान क्या ही मन भावने हैं। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, அந்த யாக்கோபின் கூடாரம் அழகா இருக்கிறதா? तो याकूब का जो डेरा था वो खूबसूरत था। அந்த யாக்கோபின் கூடாரம் அழகா இருந்ததனாலதான் मनभावन था, इसीलिए தேவன் அவனோடு பேசுகிறதை பார்க்கிறோம். परमेश्वर उससे बातें करता है। காரணம் என்ன? அருமையான தேவனுடைய इसका பிள்ளைகளே, कारण क्या है? நீங்கள் மேகம் என்று அந்த கூடாரம் என்று சொல்லும் பொழுது वो डेरे के बारे में हम पढ़ेंगे तो அந்த கூடாரத்துல தேவன் உலாவுகிறார். वो डेरे में परमेश्वर निवास करता है। தேவன் அசைவாடுகிறார். परमेश्वर वहाँ पर वास करता है। 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது दूसरा सामुएल का किताब 7वां अध्याय 6वें वचन में पढ़ेंगे तो வேதம் விதமாய் சொல்லுகிறது, वचन इस तरह कहता है, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்படப்படின நாள் முதற்கொண்டு जिस दिन से मैं इस्राएलियों को मिस्र से निकाल लाया, இந்நாள் வரைக்கும் आज के दिन நான் तक ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்தில் வாசஸ்தலத்தில் உலாவினேன். मैं कभी घर में नहीं रहा, तंबू के निवास में आया जाया करता हूँ। பாருங்கள், கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டதற்கு முன்பாக परमेश्वर को भवन बांधने के पहले நீங்கள் பழைய பாட்டில் வாசிக்கும் பொழுது अगर हम जुने नियम में देखेंगे तो தேவ ஜனங்கள் தங்குற கூடாரத்துல தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். परमेश्वर के लोग जिस डेरे में रह रहे थे उस डेरे में परमेश्वर निवास करते அப்போ அந்த थे। ஆவிக்கிற கூடாரம் விழுந்து போய்விட்டா तो जब ये आदमी तंबू डूब गिर जाता है, எப்படி தேவன் உலாவ முடியும்? परमेश्वर कैसे निवास இந்த करेगा? காலை ஆராதனையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, सुबह की आराधना में கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। தேவன் அந்த ஆவிக்கிற ஜீவத்தில் இருக்கிற அந்த கூடாரத்துல தேவன் உலா வேண்டும் என்று சொன்னால் परमेश्वर उस आत्मिक तंबू में अगर निवास करना है तो கூடாரத்தை கட்டுகிறதுக்கு நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க वो வேண்டும். तंबू को बांधने के लिए परमेश्वर के सामने खुद को सौंपना है। வேத வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है கூடாரம் தேவனுடைய மறைவை குறிக்கிறது. तंबू परमेश्वर का निवास स्थान को करता है। ஆராதனையில கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना में தீங்கு நாளிலே அவர் தமது கூடாரங்களிலே என்னை மறைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. विपत्ति के दिनों में अपने डेरे में मुझे छुपाकर, அப்போ கூடாரம் என்று சொல்லும் பொழுது तो तंबू करके कहा तो அது மறைவு, அது பாதுகாப்பை குறிக்கிறது. वो एक गुप्त स्थान और एक सुरक्षित स्थान இந்த करके கூடாரம் कहा है। விழுந்து போகும் பொழுது அருமையான தேவனுடைய तो பிள்ளைகளே, ये तंबू जब गिर जाता है, இந்த மறைவு பாதுகாப்பும் நம்ம விட்டு விலகி போய் ये விடுகிறது. गुप्त स्थान और ये सुरक्षा हमसे हट जाता है। ஆகையால் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டின கர்த்தர் इसीलिए दाऊद ने जो तंबू को, दाऊद के तंबू को जो नया बनाया, இந்த காலை ஆராதனை விழுந்து போன நம்முடைய கூடாரங்களை ஆண்டவர் கட்டுகிறது நாம் ஒப்பு கொடுப்போம். इस सुबह की आराधना में जिसका तंबू गिरा है वो परमेश्वर बांधने में सामर्थ्य है। அப்பொழுது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். तब एक सुरक्षा हमें मिलेगा। எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் कोई இருக்கிறார். विपत्ति हमें आकर नहीं पहुंचेगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा ஆமென். हो। இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய நாமத்திற்கு इस ஸ்தோத்திரம். सुबह की आराधना में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் எழுப்பிச்சேன். गिरा हुआ तंबू, दाऊद के तंबू को मैं उठाता हूँ। கூடாரம் என்றால் அது மறைவு, அது பாதுகாப்பை குறிக்கிறது. तो तंबू बोलेंगे तो तंबू एक गुप्त स्थान और एक सुरक्षित स्थान है। கூடாரம் விழுந்து போய்விட்டது சொன்னால் तंबू अगर गिर जाता है तो பாதுகாப்பு நம்மை விட்டு போய்விடும். वो सुरक्षा हमसे हट जाएगा। ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என் கூடாரத்தை நீர் கட்டும் तो ஆண்டவரே. परमेश्वर से हम कहेंगे कि हमारे तंबू को आप बांधो। எனக்கு உங்களுடைய பாதுகாப்பு தேவை. हमें आपका सुरक्षा जरूरत என் है। ஆவிக்கிற கூடாரம் விழுந்து போகப்படாது. हमारा आत्मिक तंबू टूटकर गिरना नहीं என்னை है। நீர் கட்டும் ஆண்டவரே. हमें वापस बांधो, என்னை நீர் பாதுகாத்துக் हमें கொள்ளும். सुरक्षित रखो। நாம் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ऐसे हम अपने आप को सौंपेंगे तो கர்த்தர் இந்த கூடாரத்தை அவர் கட்டுகிறார். परमेश्वर तंबू को वापस बनाता है।
திரும்ப है, எழுப்பிக்கிறார். Praise वो the Lord. वापस उसे जी उठाता கர்த்தருடைய है। நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது दूसरा हम देखते हैं கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा அது हो। ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வரும் பொழுது आमोस का किताब 9वें अध्याय 12वां वचन में இரண்டாவது சொல்லுகிறது, दूसरा वहां पर कहता है அதன் திறப்புகளை அடைத்து என்று उसके சொல்லப்பட்டிருக்கிறது. द्वार को बंद कर कर। Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। முதலாவதாய் அவர் அதை எடுப்பித்து கட்டுகிறார். पहले उसे बांधता है, கட்டின பிற்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, बांधने के बाद அதுல திறப்புகள் இங்கே காணப்படுகிறது. वहां पर कुछ जगहों पर खुला है। Praise the Lord. प्रेज द लॉर्ड, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। ஒரு கட்டிடத்தை கட்டுகிறோம் என்று சொன்னால், अगर हम एक इमारत को बनाते हैं तो இப்போ செவரை எடுத்து கட்டின உடனே वो दीवार को अगर हम बांधते हैं तो எல்லா திறப்புகளும் அடைபட்டது என்று சில அர்த்தம் கிடையாது. सारे दरवाजे बंद है करके हम नहीं बोल सकते। செவரு கட்டின பிற்பாடு दीवार बांधने के அந்த बाद ஜன்னல் திறந்து கிடக்கும், वहां पर खिड़की होते हैं, வாசல் அங்கே திறந்து கிடக்கும். द्वार खुले होते हैं। அப்ப எல்லாம் கட்டின பிற்பாடுதான் वो बांधने के बाद அந்த ही வாசலுக்கு கதவுகளையும் சாமி ஸ்தோத்திர ஜன்னலுக்கு கதவுகளையும் வைக்கிறதை நான் वहां பார்க்கிறோம். पर हम खिड़कियों पर वो ताला लगाते हैं और दरवाजे पर ताला लगता है। அது மாத்திரமல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, वही नहीं, அந்த வீட்டை சுற்றிலுமாக 4 பக்கம் வேலி அடைக்கிறதை நான் तो பார்க்கிறோம். पूरे घर को बांधने के बाद चारों ओर अपन एक सुरक्षा रखते हैं। கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், तो हमें एक बात क्या कहूँगा, வேதம் சொல்லுகிறது, वचन कहता அந்த है திறப்பை நான் அடைத்து. उसके खुले द्वार को मैं बंद कर कर। நீங்கள் யோபின் புஸ்தகம் अय्यूब की किताब 1ஆம் அதிகாரம் पहला अध्याय நீங்கள் 10ஆம் வசனத்துல வரும் பொழுது 10वें वचन में आते हैं तो வேதம் சொல்லுகிறது, वचन कहता है ஒரு நாள் அப்படியே அவர்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது एक दिन ऐसे ही वो खड़े थे तब கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की महिमा हो। சாத்தான் கர்த்தரிடத்திற்கு வருகிறார். तो शैतान एक दिन परमेश्वर के पास आता है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, நீங்கள் அதாவது ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். पहला अध्याय 6वें वचन में आते हैं ஒரு तो நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது एक दिन यहोवा परमेश्वर के पुत्र उसके सामने उपस्थित हुए சாத்தானும் அவர் நடுவில் வந்து நின்றான் என்று और उनके சொல்லப்படுகிறது. बीच शैतान भी आया। அப்போ நான் கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், तब यहोवा शैतान से पूछते हैं சாத்தானே நீ எங்கிருந்து வருகிறாய்? तू कहाँ से आता है? அவன் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, तो शैतान यहोवा को उत्तर दिया, பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டு வருகிறேன். पृथ्वी पर इधर उधर घूमते फिरते रहता हूँ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। எங்கேயாவது வேலை அடைக்காத வீடு இருக்குதா? Praise the Lord. कोई जहाँ पर घर बांधा नहीं है वहाँ पर वो है जगह है क्या? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, அவன் சொல்லுகிறான் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன். मैं पूरे इधर उधर पृथ्वी पर घूमते फिरते आया हूँ। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के लोग परमेश्वर के नाम की महिमा हो। அப்போதான் கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், तब यहोवा शैतान को देखता என் बोलता है, தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? क्या तूने मेरे दास अय्यूब पर ध्यान दिया है? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், क्योंकि उसके तुल्य खरा பொல்லாப்புக்கு விலகுகிறவன், और सीधा और मेरे भय मानने वाला அவன் போல பூமியில ஒருவனும் இல்லை. और बुराई से दूर रहने वाला मनुष्य और कोई नहीं है। அப்பதான் 10 வசனத்துல சாத்தான் சொல்லுகிறான், तो 10वें वचन में शैतान इस तरह बोलता है, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? क्या तूने उसकी और उसके घर की और जो कुछ उसका है उसके चारों ओर बाड़ा नहीं बांधा क्या? Praise the Lord. प्रेज द लॉर्ड, Hallelujah. हालेलुया। வசனம் என்ன तो சொல்லுகிறது? वचन क्या कहता அவன் है? சொல்லுகிறான், நீ அவனை சுற்றிலும் அவன் வீட்டை சுற்றிலும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? क्या तुमने उसके घर पर बाड़ा नहीं बांधा है? பாருங்க, சாத்தானு கூட தெரியும் நம்மை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறான்னு சொல்லி. तो शैतान को भी पता है कि हमें एक बाड़ा बांधकर हमें ही रखा है। ஆனால் கூட அவன் விழுந்த பிற்பாடு लेकिन जब वो तंबू गिर जाता है எப்படி வேலி அடைக்க முடியும்? तो बाड़ा कैसे बांध सकते हैं?
அந்த பாதுகாப்பெல்லாம் போய்விடும். तो वो वहाँ पर सुरक्षा वहाँ पर हट जाता கர்த்தருடைய है। நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा அப்போ हो। சாதாரணமாய் சாத்தான் நுழைந்து ஆமிஸ்தத்தை நம்மை கஷ்டப்படுத்தலாம். साधारण रीति से शैतान आकर हमें दुख पहुंचा सकता है। இன்னைக்கு அநேக ஆவிக்கிறவனுக்கு அப்படிதான் ஸ்தோத்திரம். तो आज बहुत से आदमी लोगों के जीवन ऐसे ही है, அது கட்டப்பட்டு இருக்கிறது. वो बांधा हुआ है, ஆனால் அதற்கு வேலை இல்லாதபடி இருக்கபடினாலே लेकिन वहाँ पर बाड़ा नहीं है, इसीलिए சில சூழ்நிலைகளில் சாத்தான் நம்மை சோதிக்கும் போது நாம் சோர்ந்து कुछ போய்விடுகிறோம். स्थिति में जब परीक्षा होता है तब हम निराश हो जाते हैं। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। காலை ஆராதனையிலே அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, सुबह की आराधना में கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपसे कहता है, நான் அதன் திறப்புகளை நான் அடைப்பேன், मैं उसके द्वार को बंद करूंगा, அதன் வேலையை நான் போடுவேன், मैं वहाँ पर बाड़ा लगाऊंगा, யாரும் அதற்குள் நுழைந்து விடாதபடி, उसके अंदर कोई ना आए बोले, எந்த சாத்தான் வந்து உங்களை நஷ்டப்படுத்த कोई விடாதபடி, शैतान ना आए, इसीलिए சாத்தான் உங்களை தாக்காதபடி, शैतान तुम्हें कष्ट ना पहुंचाए, உங்கள் इसलिए பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தாதபடி, आपके सारे सामानों को नष्ट ना करे, உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை आपके நஷ்டப்படுத்தாதபடி, आत्मिक जीवन को नष्ट ना करे, உங்களை கீழே விழி தள்ளிவிடாதபடி, आप गिर कर नीचे ना गिरे, நான் உங்களை பாதுகாக்கிறதற்கு मैं तुम्हें सुरक्षा रखने के लिए உங்களை நான் மேலெடுத்து நான் பார்ப்பேன். मैं बाड़ा बांधकर तुम्हें सुरक्षा करूंगा। இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய நாமத்திற்கு इस सुबह की आराधना में என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய मुझे பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के लोगों, நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, मैं एक चीज कहूंगा, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। ஆவிக்கிற வாழ்க்கையில आत्मिक जीवन में நான் கட்டப்பட்டு இருந்தாலும் तंबू बांधा हो तो भी இந்த பாதுகாப்பாகிய வேலி நமக்கு மிகவும் அவசியமா இருக்கு. वहाँ पर बाड़ा हमें लिए बहुत जरूरत है। பாருங்க, ஊர்ல நீங்க சில இடத்துல பார்க்கலாம், अगर हम गांव में बहुत सी जगहों पर देख सकते हैं, தங்கள் வயல் நிலம் இருக்கலாம், उनका खेत होगा, அதுல அவருக்கு அதுல சில வேலிகள் அடைக்கிறது நாம் वहाँ पर वो कुछ बाड़ा बांधते हैं, இங்கே நாம் சில இடத்துல நாம் பார்க்கலாம். यहाँ पर भी हम देख सकते हैं, காரணம் வேலை அடைக்கப்படுவது என்று சொன்னால் क्योंकि बाड़ा अगर नहीं डाला है சில तो மிருகங்கள் அந்த வயலை போய் நஷ்டப்படுத்தி वो விடும். जानवर वो खेत में जाकर उसे नष्ट कर देंगे, ஆகையால் அந்த சுற்றிலும் நாக்கு பக்கத்துல வேலை அடைக்கிறது நாம் பார்க்கிறோம். इसीलिए उसको बाड़ा लगाते हैं, சிலர் முள் வேலை அடைத்து அடைப்பார்கள், कुछ कांटे का बाड़ा लगाते हैं, சிலர் மதிலை கட்டி அதை வேலை அடைப்பார்கள். कुछ दीवार बांधकर उसे बाड़ा बनाते हैं, எப்படியாவது அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு வேலை அடைப்பார்கள். कैसे भी उस जगह को सुरक्षित रखने के लिए बाड़ा बांधते हैं। அதே போல ஆவிக்கிற வாழ்க்கை அருமையான தேவனுடைய उसी பிள்ளைகளே, तरह आत्मिक जीवन में भी அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று वो சொன்னால் अगर सुरक्षित रहना है तो வேலை நிச்சயம் என்பதை நாம் மறந்து போகிறோம். बाड़ा एक जरूरत चीज है करके हमें भूलना नहीं है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அதன் திறப்புகளை நான் அடைப்பேன். उसके द्वार को मैं बंद करूंगा। இந்த காலை ஆராதனையில கர்த்தருடைய நாமத்திற்கு इस ஸ்தோத்திரம். सुबह की आराधना में நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், मैं एक चीज कहूंगा, ஆவிக்கிற வாழ்க்கையில हमारे आत्मिक जीवन में அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोग கொஞ்சம் கூட திறப்பு காணப்படும் என்று சொன்னால் अगर थोड़ा सा भी अगर द्वार खुला रहा है तो சாத்தான் புகுந்து நம்முடைய ஆவிக்கிற ஜீவத்தை நஷ்டப்படுத்துவான். शैतान अंदर आकर उसे हमारे आत्मिक जीवन को नाश कर देगा, நம்முடைய பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தி விடும். हमारे सामानों को नष्ट कर देगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा இந்த हो। வசனத்துல வாசிக்கும் பொழுது वचन में हम देखते हैं ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் यशायाह का किताब 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 1-2 வசனத்துல வாசிக்கும் பொழுது 1 और 2 पढ़ेंगे तो அங்கு விதமா சொல்லப்பட்டு இருக்கிறது, वहाँ पर इस तरह कहा गया है, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பு மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. अपने अपने प्रिय के लिए और उसकी धाक की बारी के विषय में गीत गाऊंगा। एक अति उपजाऊ टीले पर मेरे प्रिय की एक धाक की बारी थी। அங்கு வேதம் என்ன சொல்கிறது, वचन क्या कहता என் है, நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில ஒரு தோட்டம் இருந்தது. एक अति उपजाऊ टीले पर मेरे प्रिय की एक धाक की बारी थी। இரண்டாம் வசனம் சொல்கிறது, दूसरा वचन कहता है, அவர் அதை மேலே அடித்து அதனுடைய கற்களை பொறுக்கி उसने उसकी मिट्टी खोदी और उसके पत्थर बीनकर அதில் நறுக்குல திராட்சை செடிகளை நட்டு उसमें उत्तम जाति के एक दाखलता लगाई। அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி उसके बीच में उसने एक गुम्मट बनाया அதன் ஆலை உண்டு பண்ணி और दाखरस के लिए அது நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று காத்திருந்தார். एक कुंड भी खोदा
அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. तब उसने दाख की आशा की, परंतु उसमें निकम्मी दाखें ही लगी। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। உங்களுக்கு புரிகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், इससे समझने वाला क्या बात है? தேவன் நம்மை வேலையடைக்க காரணம் என்ன? परमेश्वर हमें बाड़ा बांधने का क्या जरूरत है? அவர் நல்ல திராட்சை பழத்தை தரும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். अच्छे दाख मिलेंगे इसीलिए वो बाड़ा बांधता है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஏன்னா வேலையடைக்கவில்லை என்று சொன்னால், क्योंकि बाड़ा नहीं बांधेंगे तो அந்த திராட்சை தோட்டத்தை பிசாசு தாக்கி விடுவான். उस खेत को वहाँ पर शैतान आ जाता है, அதை அவன் நஷ்டப்படுத்தி वो விடுவான். उसे नष्ट कर देता है। ஆகையால் அதை வேலையடைத்து इसीलिए उसे बाड़ा அது बांधकर நல்ல திராட்சை பழ தரும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். अच्छे दाख ले करके वो आशा करता है। பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விழுந்து போன கூடாரத்தை எடுப்பித்து இருக்கிறார். परमेश्वर आपके लिए एक बाड़ा तंबू बांधा है, இப்போ அதன் திறப்புகள் அடைத்து उसके द्वार को बंद कर வேலை அடைத்து வச்சிருக்கிறார். उसे बाड़ा बांध के रखा है। எதற்காக? किसके लिए? நீங்கள் நல்ல கனிகளை கொடுப்பீர் என்று சொல்லி காத்திருக்கிறார். आप अच्छे फल देने के लिए वो आशा करता है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவன் நம்மை வேலையடைக்க காரணம் என்று சொன்னால், परमेश्वर बाड़ा बांधने का कारण क्या है? வேலை பாதுகாப்பை குறிக்கிறது. बाड़ा सुरक्षा को बताता है, அது மாத்திரமல்ல, அருமையான और தேவனுடைய वही नहीं, அந்த தோட்டம் அது நஷ்டப்பட்டு விடாதபடிக்கு वो खेत वहाँ पर नाश ना हो அந்த इसीलिए தோட்டத்தில் இருக்கிற திராட்சை செடிகள் விருட்சங்கள் எல்லாம் கனி கொடுக்கும் என்று சொல்லி அவர் காத்திருக்கிறார். वहाँ पे सारे दाग वहाँ पर फल अच्छे फल दे इसीलिए वो आशा करता அவர் है। இந்த காலை ஆராதனையில் அருமையான इस தேவனுடைய सुबह की आराधना में நீயும் கனி கொடுப்பான்னு சொல்லி கர்த்தர் காத்திருக்கிறார். तुम भी फल दोगे करके परमेश्वर आशा करता है, நல்ல கனிகள். Praise God. अच्छे फल। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलूया। அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की ஆண்டவர் महिमा हो। நம்மை தேர்ந்தெடுத்த நோக்கம் என்னன்னு சொன்னால், परमेश्वर ने हमें चुना, उसका कारण क्या है? யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது यूहन्ना का किताब 15वां अध्याय 16वां वचन में வேதம் விவிதமாய் சொல்லுகிறது, वचन इस तरह कहता நீங்கள் है, என்னை தெரிந்து கொள்ளவில்லை, तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். परंतु मैंने तुम्हें चुना है। கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், और आखिर में हम पढ़ते हैं, நீங்கள் போய் கனி கொடுங்கள், तुम जाकर फल लाओ, உங்கள் கனி நிலைத்திருக்கட்டும், तुम्हारा फल बना रहे। நான் அதற்கு உங்களை நான் ஏற்படுத்தினேன். मैंने तुम्हें उसी लिए चुना है, அன்று நீங்கள் கனி கொடுக்கும்படியாக फल देने के लिए உங்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். मैंने तुम्हें नियुक्त किया है। உங்களை ஏற்படுத்தி तुम्हें नियुक्त உங்களை कर வேலை அழைத்து तुम्हें बाड़ा உங்களை बांधकर பாதுகாத்து तुम्हें सुरक्षित நீங்கள் रखकर கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். तुम फल दोगे करके मैं आशा करता हूँ। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के இந்த लोगों, மாலை ஆராதனை நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் इस सुबह की आराधना में अगर फल देना है இப்போ உங்கள் கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்தார், तो परमेश्वर ने तुम्हारे बांधा को बांधा, எடுப்பித்து அதை மேலடைச்சு விட்டார். उस तंबू को बांधकर उसे बाड़ा लगाया, கனிகளுக்கு மத்தியில் காத்திருக்கிறார். फल देगा करके तो आशीष करता है, வெயிட் करता है. वो इंतजार करता है। ஆக நீங்கள் கனி கொடுக்க வேண்டுமானால் अगर फल देना है तो நீங்கள் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், यूहन्ना का किताब 15वां अध्याय में हम पढ़ते हैं, 5 வசனம் சொல்கிறது, 5वें वचन में कहा है, நானே திராட்சை செடி, मैं धाक लता हूँ, நீங்கள் கொடிகள். तुम डालियां हो। ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை तो கொடுப்பான். मुझ में बना रहता है और मैं उसमें वह बहुत फल फलता है, என்னிலும் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. क्योंकि मुझसे अलग होकर तुम कुछ भी नहीं कर அவனை सकते। விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்தார். जो गिर गया उस तंबू को परमेश्वर बांधता है, எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைக்கிறதற்காக வேலை அடைத்து उसे बांधकर उस पर बाड़ा लगाता है, இப்போ கனி கொடுக்கும் மத்தியில் காத்திருக்கிறார். आपको फल देगा करके वो आशा करता இப்போ है। நாம் கனி கொடுக்க तो வேண்டுமானால் अगर फल देना है तो ஆவிக்குரிய ஜீவி கிறிஸ்துவுக்குள் அது நிலைத்திருக்க तो வேண்டும். आत्मिक जीवन पर मसीह में उस स्थिर बनकर रहना है। இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். परमेश्वर कहता है, मैं डाक लेता हूँ और आप तुम डालियां हो। நீங்கள் என்னிலும் நான் உங்களை நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை जो கொடுப்பீர்கள். कुछ मुझ में बना रहेगा मैं उसमें बना रहूंगा। வேதம் சொல்கிறது, तो वचन कहता है 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 15वां अध्याय दूसरे वचन में, என்னில் கனி விடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். जो डाली मुझ में है और न फलती उसे वो काट डालता है, கனி கொடுக்கிற கொடி எதுவோ और जो फलती है அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். उसे वो चाटता है ताकि
ताकि और फले। Praise the Lord. Praise the Lord. அது கனி கொடுக்காத செடி அவர் அறுத்து जो போடுகிறார். फल नहीं देता उसे वो काट डालता है, ஆனா கனி கொடுக்கிற செடியையோ और जो फल देता है அதுவே கனிகளை கொடுக்கும்படி वो और फल फलने के लिए அதை சுத்தம் பண்ணுகிறார். उसे वो छांटता है। Praise the Lord. हाँ, praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा என்னை हो। கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய मुझे பிள்ளைகளே, सुनने वाले परमेश्वर के लोगों, அந்த மழை நேரம் வரும் பொழுது कभी बारिश के समय पर அதற்கு முன்பாக சில மரங்களுடைய கிளைகளை வெட்டுகிறதை பார்க்கிறோம். उसके पहले कुछ झाड़ के डालियों को काट देते हैं। காரணம் என்ன சொன்னால் उसका कारण क्या அது है? நல்லா வளர வேண்டும், वो अच्छे से बढ़ने के நல்ல लिए, கனிகளை கொடுக்க वो வேண்டும். अच्छे फल देने के அது लिए கட் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் वो இருக்கும். जब काटते हैं तो कुछ थोड़ा निराश हो जाते हैं, அது வெட்டும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் वो இருக்கும். थोड़ा कष्ट देता है। ஆனால் மறுபடியும் வளர்ந்து வரும் பொழுது लेकिन जब वो वापस बढ़ता அந்த है, செடி மரங்களை நாம் பார்க்கும் பொழுது उसके झाड़ को देखते हैं तो, அதனுடைய கனிகளை பார்க்கும் பொழுது उसके फल को देखते हैं तो ஒரு சந்தோஷம் இருக்கும். हमें खुशी मिलता அந்த है। காட்சியே நமக்கு ஒரு அற்புதமா இருக்கும். वो जो नजारा है वो बहुत अच्छा लगता அதே மாதிரி தான் है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, उसी तरह இந்த ஆவிக்குரிய ஜீவத்துல சில நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, अपने जीवन में कुछ समय में சில சோதனைகளை நாம் சந்திக்கிறோம், हम कुछ परीक्षाओं को देखते சில हैं, கஷ்டங்களை சந்திக்கிறோம், कुछ कष्ट को हम சில देखते हैं, பிரச்சனைகளை कुछ சந்திக்கிறோம். परेशानियों को हम देखते ஆனால் हैं, அதைக்குள்ள நாம் சோர்ந்து போகக்கூடாது. लेकिन उसमें हमें निराश नहीं அப்ப होना அந்த है। நேரத்துல उस समय में கர்த்தர் நம்மை சரி செய்கிறார், परमेश्वर हमें सही करता கர்த்தர் है, நம்மை சுத்திகரிக்கிறார், हमें वो शुद्ध करता அவர் है, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். हमें वो पवित्र करता है। காரணம் என்ன? उसका कारण அது क्या இன்னும் है? கனிகளை கொடுக்கிறது. वो और फल देने के लिए। Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा இன்னும் அது हो। கனிகளை கொடுக்கும்படியாக तो इस तरह फल देने के लिए தேவன் அதை சுத்தம் பண்ணுகிறார். परमेश्वर उसे शुद्ध करता அந்த है। காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு इस ஸ்தோத்திரம். सुबह की आराधना में परमेश्वर के नाम की महिमा நீ हो। ஒரு சாதாரணமான அல்ல, तुम एक साधारण मनुष्य நீ नहीं हो, சாதாரண மரணம் அல்ல. साधारण मनुष्य नहीं हो। தேவன் உன்னை கனி கொடுக்கும்படியாக ஒரு தேர்ந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर तुम्हें फल देने के लिए चुना है। லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது लूका का किताब 13वां अध्याय में வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது वचन में हम पढ़ते हैं तो அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். एक वचन इस तरह कहा है, அதாவது ஒரு உவமையை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். यहाँ पे गूंगे के बारे में कहा ஒரு है। திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு இருந்தார். यहाँ पर एक खेत में उसने दाख को लगाया था। அவன் அதில் கனியை தேடின போது ஒன்று காணவில்லை. जब वो वहाँ पर फल देखा तो वहाँ पर कोई फल नहीं था। அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, तब वो खेत के मालिक को இது 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், 3 वर्ष से मैं यहाँ पर ये फल देख रहा हूँ, ஒன்றை நான் காணவில்லை, पर एक भी नहीं फल मिला। இது வெட்டி போடு, इसे काट दो। இது நிலத்தை மேல் கிடக்கிறது என்றார். ये अपने भूमि को क्यों रोक रहा है? அப்பதான் அவர் சொல்லுகிறார், तब वो उत्तर देता है, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், ये इस वर्ष और रहने दो, நான் இதை சுற்றி கொத்தி எடுப்புடுவேன், इसके चारों ओर खोद कर खाद डालूंगा। கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடுவதாம் என்று சொன்னான் என்று यदि சொல்லப்படுகிறது. आगे को फले तो भला, नहीं तो काट डालना है। பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? तो वचन क्या कहता அதை है? கனி பார்த்தால் கனி கிடைக்கவில்லை, उसने फल उसने देखा पर नहीं मिला, அது வெட்டி போட சொன்னால் उसे काट डालने को कहा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, लेकिन परमेश्वर के लोगों, வசனத்தில் வாசிக்கிறோம், उसमें हम देखते இன்னும் हैं ஒரு வருஷம் இருக்கட்டும், एक और साल रहने दो, நான் எல்லாம் சுத்தம் பண்ணி அதுல போட வேண்டிய காரியங்களை செய்கிறேன், मैं उसमें और भी चीजों को जो डालना है वो डालूंगा। கனி கொடுத்தாலும் பரவாயில்ல, கனி கொடுக்காட்ட வச்சு போடுவோம். अगर वो फल देगा तो ठीक है, फल नहीं दिया तो जाने दो। கர்த்தர் நம்மை நாட்டினதற்கு, तो परमेश्वर ने हमें खोद कर काट डाला है, तो நம்மை வெட்டதுக்கு அல்ல, हमें काटने के लिए கனி नहीं, கொடுக்கும்படியாக हमें கர்த்தர். फल देने के लिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். आप और हम परमेश्वर को फल देना है, கர்த்தருக்காக நாம் ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். परमेश्वर के लिए आत्मा को जमा करना है, ஆத்துமனுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். आत्माओं के लिए परमेश्वर से प्रार्थना करना है। கர்த்தர் நமக்கு தந்த பொறுப்பு இதை நாம் உண்மையோடு நாம் செய்ய வேண்டும். परमेश्वर ने जो हमें दिया है उसे सच्चाई से करना है। ஏதாவது கர்த்தருக்கு என்று செய்யறதுக்கு நாம் பிரயாசப்படுவோம். कोई परमेश्वर के लिए कोई भी चीज करने के लिए हम प्रयास करेंगे। எத்தனை வருஷம் நான் சும்மா இருப்பேன், कितने साल में और चुप रहूंगा? என்று நீர் கனி பார்க்கிறீர், आप मेरे अंदर एक फल को देख रहे ஆனால் हैं, கனியை நீர் காண முடியவில்லை. लेकिन फल आप नहीं
முடியவில்லை मैं फल नहीं दे पा रहा அவன் हूँ, சமத்துல ஒப்புக்கொண்டேன் तो परमेश्वर के सामने सौंप கர்த்தர் உன்னை देंगे। வெட்டி போடுறதுக்காக மரத்தை வெட்டி போடுறதுக்காக தேர்ந்தெடுக்கவில்லை परमेश्वर ने तुम्हें काटने के लिए तुम्हें चुना नहीं है, உன்னை அவர் கனி கொடுக்க முடிய तुम தேர்ந்தெடுத்திருக்கிறார் फल दोगे इसीलिए परमेश्वर ने चुना है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே तो परमेश्वर के लोगों, இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு तो ஸ்தோத்திரம் इस सुबह की आराधना में இந்த உலகத்தில் வரும்போது நாம் ஒன்று கொண்டு வந்ததில் ஒன்று நான் கொண்டு हम போவதில்லை इस दुनिया में जब आते हैं कुछ लेकर नहीं आते और कुछ लेकर नहीं जाते हैं, ஆனால் அவன் நம்மளுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருவது கர்த்தர் சொல்லுகிறார் लेकिन जो फल मैं देता हूँ वो उसके साथ रहेगा करके அவருடைய வார்த்தை कहा। சொல்லுகிறது परमेश्वर का वचन कहता நீ है ஆயத்தப்படு तुम तैयार हो जाओ, உன்னோட ஒரு கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து तुम्हारे साथ एक भीड़ को तैयार करो। நாம் கர்த்தருக்கு என்ற ஒரு கூட்டத்தை நாம் हम ஆயத்தப்படுத்துவோம் परमेश्वर के लिए एक भीड़ को तैयार करेंगे। கர்த்தர் அதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் परमेश्वर ने तुम्हें उसीलिए चुना है, கனி கொடுக்கும்படி கர்த்தர் நம்மை तुम फल देने தேர்ந்தெடுத்திருக்கிறார் के लिए परमेश्वर ने चुना है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की महिमा, ஆகிய அந்த வேதம் சொல்லுகிறது इसीलिए वचन कहता அதன் है திறப்புகளை நான் அடைத்தேன் उसके द्वार को बंद कर कर, அதில் நான் அதை அடைப்பது வேலி என்று तो சொல்லப்பட்டிருக்கிறது वो बाड़ा को करके कहा है, அதை வேலி அடைத்து அது பாதுகாக்கிறார் उसे बाड़ा लगा कर बांधते हैं करके கர்த்தருடைய कहा நாமம் है। மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की महिमा அவன் हो। அந்த தோட்டத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை திராட்சை செடியை நட்டு वहाँ पर खेत में एक धाक को वहाँ पर அதை लगाकर வேலி அடைத்து उसे बाड़ा அதை கனி बांधकर கொடுக்கும் என்று वो காத்திருந்தார் फल देगा करके आशा இன்னைக்கு किया। கர்த்தர் உன்னை வேலியடிக்க காரணம் आज तुम्हें बाड़ा बांधने का कारण क्या है? கனி கொடுக்க முடியாது फल देने के लिए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। கர்த்தருக்கு நாம் எழுப்பி பிரகாசிப்போம் परमेश्वर के लिए हम उठकर प्रकाशित होंगे। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதாக परमेश्वर बड़े कार्य को करेगा। மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது तीसरा हम देखते हैं வேதம் சொல்லுகிறது वचन कहता அதே है, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல आमोस का किताब 9वां वचन 12वां अध्याय वचन में கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की महिमा हो। அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது जो खराब हुआ उसे सही कर कर। ஐசலாம் प्रेज द लॉर्ड, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। தாவீது கூடாரத்தை கர்த்தர் எழுப்பிச்சு परमेश्वर दाऊद के तंबू को उठाकर அதை திரும்ப எழுப்பிச்சு उसे बांध कर அதில் திறப்புகளை அடைச்சு उसे द्वार को बंद कर இனி வேதம் சொல்லுகிறது वचन कहता है அதில் பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன் जो खराब था उसे नया कर कर। ஐசலாம் प्रेज द लॉर्ड, அல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की பிறகு महिमा அந்த हो। கூடாரம் விழுந்து போன பிற்பாடு तो ये तंबू गिरने के बाद சில பொருட்கள் ஆமென் அது பழுதடைந்து அது சேதமடைந்து விட்டது कुछ चीजें वहां पर नष्ट होकर खराब होकर नष्ट हो गए। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக परमेश्वर के नाम की महिमा हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के लोगों, இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் तो वचन कहता है அந்த பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன் जो खराब हुआ उसे सही करूंगा, ஆமென் அதை சரி செய்தல் என்று उसे சொல்லப்பட்டிருக்கிறது सही करूंगा। ஆம் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே तो मुझे सुनने वाले परमेश्वर के लोगों, நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை நான் வாசிக்கும் பொழுது तो हम एक उदाहरण में पढ़ेंगे। நீங்கள் லூக்கா ஆமென் 15ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது लूका का किताब 15वां अध्याय में அங்கே இளையகுமாரன் கெட்டுக்குமாரன் அதாவது இளையகுமாரன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் हम वहाँ पर एक पुत्र के बारे में पढ़ते हैं। அப்புறம் இரண்டு அதாவது ஒரு மனுஷன் இரண்டு குமாரி இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது एक मनुष्य को 2 पुत्र थे। அதில் இளையவன் என்று சொல்லி நான் वहाँ வாசிக்கிறோம் पर छोटे के बारे में हम पढ़ते அந்த हैं। இளையவனை குறித்து வாசிக்கும் பொழுது छोटे पुत्र के बारे में पढ़ते हैं। ஒரு நாள் தன் தகப்படத்தில் எல்லாவற்றையும் அவனுக்கு வேண்டிய பங்கை அவன் வாங்கிட்டு அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்து எல்லாத்தையும் நஷ்டமடைந்து விட்டான் तो वो अपने पुत्र से जो भी उसका था उसे मांगकर वो बाद में उसे नष्ट कर दिया। வேதம் சொல்லுகிறது तो वचन कहता அவன் है நஷ்டமடைந்த பிற்பாடு वो जब नष्ट हो जाता है இப்போ செலவுக்கு பணவனத்துல இல்லை उसके पास पैसे नहीं थे, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்லை खाने के लिए भोजन नहीं था। அப்போ அப்படி இருக்கும் பொழுது ऐसे होने के समय அருமையான पर தேவனுடைய பிள்ளைகளே परमेश्वर के लोगों பசியோடு அங்கே वो காணப்படுகிறது भूख के साथ रहता है। அப்படி பசியோடு இருக்கும் பொழுது तो भूख में रहने के वक्त வேதம் சொல்லுகிறது वचन कहता है அவனுக்கு ஒரு தெளிவு வருகிறது उसे एक समझ में आता है। அவனுக்கு இந்த தெளிவு வந்த பிற்பாடு वो समझ आने के बाद 17 அவசரத்துல வாசிக்கிறோம் 17वां वचन पढ़ते हैं। 15ஆம் அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது 15वां अध्याय 17 वचन में அவனுக்கு புத்தி தெளிந்த போது जब वो अपने आप में आया, வேதம் சொல்லுகிறது वचन कहता है தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ
அவன் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது? वो कहने लगा मेरे पिता के कितने ही मजदूरों को भोजन से अधिक रोटी मिलती है நான் ஏன் பசியினால் சாக और வேண்டும்? मैं यहाँ भूखा मर रहा हूँ। பாருங்க, அவன் பழுதடைந்து वो सही अपने आप में आकर அவனுடைய ஆவிக்கிற வாழ்க்கை பழுதடைந்து वो आत्मिक जीवन में सही होकर கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा அவன் அந்த பன்றி கூட்டத்திற்குள்ளாக वो सुअर के भीड़ के में से அவன் விழுந்து கிடக்கிறதை वो பார்க்கிறோம். वहाँ पर पड़ा रहता है பழுதற்ற நிலைமையிலே, वो बुरे हाल में பழுதான சூழ்நிலையிலே बुरे स्थिति में கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। உடனே அவன் எழுந்து வருகிறான். तो वापस से उठकर आता है தன்னில் உணர்ந்து எழுந்து वो வருகிறான். अपने आप में आया और वो उठकर वहां से आता है। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அவன் தகப்பனிடத்துல வந்த பிற்பாடு वो अपने पिता के पास आने के बाद தகப்பன் அவனை அரவணைத்து கட்டி அவனை தழுவி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். वो उसके पिता उसे गले लगाकर उसका स्वागत करते हैं அவனுக்கு முத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். उसे वो चुम्मा देते हैं। 22 வசனம் சொல்லுகிறது, 22वां वचन कहता है அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, परंतु पिता ने अपने दासों से कहा நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தீர்கள். अच्छे से अच्छा वस्त्र निकालकर இவன் उसे पहनाओ। கைக்கு மோதிரத்தை, கால்களுக்கு பாதரட்சையை போடுங்கள். उसके हाथ में अंगूठी और पाँव में जूतियां पहनाओ। பாருங்க, பழுதாய் போனதை அவர் சீர்படுத்துகிறார். जो पूरा हाल में था उसे सही करता है। பாருங்க, அவன் துன்மார்க்கமாய் ஜீவிச்சு वो अधर्मियों का जीवन जीकर துஷ்ட ஜீவன் दुष्ट का जीवन जीकर அவன் ஸ்தோத்திரம் பழுதடைந்து விட்டான். वो बुरा हाल में था ஆனால் இப்பொழுது அதை கர்த்தர் சீர்படுத்துகிறார். लेकिन अब उसे परमेश्वर सही करता है। அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார். उसे सही अच्छे कपड़े पहनाता அவனுக்கு है பாதரட்சையை கொடுக்கிறார். उसे जूते पहनाता है। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது यिर्मयाह का किताब 18वां अध्याय में आते हैं அங்க ஒன்று முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது हम एक से कुछ वचन को पढ़ते हैं तो வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். वचन में हम पढ़ते हैं ஒரு நாள் ஒரு குயவன் தன் வீட்டிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு பாத்திரத்தை வளைந்து கொண்டிருந்தான். एक दिन एक कुमार उसके घर में एक बर्तन बना रहा था। வேதம் சொல்லுகிறது, वचन कहता அப்படி है அவன் வளைந்து கொண்டிருக்கும் பொழுது ऐसे बनाने के समय पर அது கெட்டு போய் விட்டது. वो खराब हो गया। ஆனால் அவன் எதை செய்தான் சொன்னால், लेकिन वो क्या किया ஐயோ இது பழுதடைந்து கெட்டு போயிட்டு தூக்கி சுரப்படவில்லை. ये बिगड़ गया करके उसे उसने फेंका नहीं। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है மறுபடியும் அதை வணங்குகிறான். वो उसे वापस बनाता ஒரு है நல்ல ஒரு பாத்திரமாக, अच्छा एक बर्तन को ஒரு கனமான பாத்திரமாக एक आदरणीय पात्र को அவன் அதை வணங்குகிறதை वो பார்க்கிறோம். उसे बनाता है। அதே போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, उसी तरह இந்த காலை ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना में அதாவது அந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பழுதாய் போனாலும் अगर आत्मिक जीवन में वो बिगड़ गया तो भी தேவன் அதை சரி செய்கிறதை பார்க்கிறோம். परमेश्वर उसे सही करता है। காலை ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना में அது பழுதாய் போனதை அவர் சீர்படுத்துகிறார். जो बिगड़ गया उसे वो सुधारता है। ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். एक मसीह में है तो वो नया सृष्टि बनकर रहता எல்லாம் है। பழைய உழுது எல்லாம் புதிதாக सारे पुराने वहाँ पर हट जाते हैं। இந்த காலை ஆராதனையில் கர்த்தருடைய நாமத்திற்கு इस ஸ்தோத்திரம். सुबह की आराधना में நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு मैं சொன்னால், एक चीज क्या कहता हूँ வேதம் சொல்லுகிறது, वचन कहता விழுந்து है போன தாவீதின் கூடாரத்தை நான் எழுப்பித்து, जो गिर गया उसे मैं बांध कर கூடாரம் என்றால் மறைவை குறிக்கிறது. तंबू का एक गुप्त स्थान है। கூடாரம் விழுந்து போனால் மறைவு போய்விடுகிறது. अगर तंबू गिर गया तो वहाँ पर वो गुप्त स्थान हट जाता है, பாதுகாப்பு கடந்து போய்கிறது. सुरक्षा हट जाता है। கர்த்தரை எழுப்பிச்சு लेकिन परमेश्वर उसे बांध कर பாதுகாப்பை கொடுக்கிறார். उसे को सुरक्षित रखते हैं। அதற்கு பிற்பாடு அதன் திறப்பை அடைக்கிறார். उसके द्वार को बंद करते हैं, அதுல வேலை அடைக்கிறார். उसे बाड़ा बांधते हैं। அது மாத்திரமல்ல, वही அந்த नहीं, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தில் वो गिरा हुआ दाऊद का तंबू சில को பொருட்கள் பழுதாய் கிடந்தது. कुछ चीजें वहाँ पर खराब हुए ஆனால் அந்த थे, பழுதாய் போனது लेकिन वो खराब चीजों को கர்த்தர் அதை சீர்படுத்துகிறது. परमेश्वर उसे सही करता है। இந்த காலை ஆராதனையிலே அருமையான इस தேவனுடைய सुबह की आराधना में தேவ சமூகத்திலே நம்மை சீர்படுத்திக்க நாம் ஒப்பு கொடுப்போம். परमेश्वर के सम्मुख में हम अपने आप को सही करने को நம்மை सौंपेंगे, சரிப்படுத்த ஒப்பு கொடுப்போம். सही करने के लिए सौंपेंगे। கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर हमें स्थिर कर हमें खड़ा करने में वो सामर्थ्य है। பத்து விதமாய் பாடுகிறது एक நான் भक्त பார்க்கிறேன். इस तरह गीत गाता है, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே.
தியானிக்கிறோம். आखिर हम पढ़ते हैं அதே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் आमोस का किताब 12 வசனத்துல வாசிக்கிறோம். 12वें वचन में पढ़ते हैं तो வேதம் சொல்கிறது, वचन कहता है அதாவது அது பழுதாய் போனதை செயற்படுத்தி वो जो चुना था वो सही कर பூர்வ நாட்டில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன். पुराने दिनों में जैसा था वैसे मैं उसे बनाऊंगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்கிறது, वचन कहता है பூர்வ நாட்டில் இருந்தது போல் அதை நான் ஸ்தாபிப்பேன் पुराने दिन में जैसा था वैसे बनाऊंगा என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ऐसे ये परमेश्वर का वाणी है। நாம் கடைசிக்கு வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய तो आखिर में हम पढ़ते हैं கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। பூர்வ நாளில் எப்படி இருந்ததோ तो पुराने दिनों में कैसा था, पहले दिनों में கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम की महिमा அப்போ हो। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों அது அந்த கூடாரம் விழுந்து போவதற்கு முன்பாக तो वो तंबू गिरने के पहले அது முதல்ல எப்படி இருந்ததோ वो किस तरह था அதே மாதிரி அதை நான் திரும்ப ஸ்தாபிப்பேன். उसी तरह मैं वैसे बनाऊंगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பூர்வ நாளில் இருந்தது போல पहले के दिन कैसे थे அதை நான் ஸ்தாபிப்பேன். वैसे ही बनाऊंगा। அது கொண்டு வந்தல். Praise the Lord. उसे वो बनाना। Praise the Lord. Praise the கர்த்தருடைய Lord. நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा அருமையான हो। தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். सुबह की आराधना में அதாவது நான் சொல்லுகிற ஒரு காரியம் வந்துச்சுன்னா मैं एक चीज कहूंगा, அது பூர்வ நாளில் இருந்தது போல जो पहले दिन में कैसा था திரும்பவும் அதை கர்த்தர் ஸ்தாபிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसी तरह परमेश्वर उसे बनाएगा करके कहा है। ஒரு உதாரண வசனத்தில் வாசிக்கும் अब பொழுது उदाहरण में एक वचन को पढ़ेंगे तो சங்கீதம் 71ஆம் சங்கீதம் वचन संहिता 71 அதுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். एक वचन को हम पढ़ेंगे 71ஆம் சங்கீதம் 71 अध्याय அதாவது 20 21 வசனத்தை வாசிப்பீங்கன்னா 20 और 21 पढ़ेंगे तो வேதம் சொல்லுகிறது, वचन कहता है அநேக இக்கட்டுகளின் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை तूने तो हमको बहुत से कठिन कष्ट दिखाया है, நீ திரும்பியும் உயிர்ப்பித்து परंतु अब तू फिर से हमको जलाएगा திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் ஏறு பண்ணுவீர். और पृथ्वी के गहरे गड्ढे में से उभार लेगा। 21 வசனம் சொல்லுகிறது, 21वां वचन कहता என் है மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் நீர் தேற்றுவீர். तू मेरे सम्मान को बढ़ाएगा और फिर कर मुझे शांति देगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। சொல்லுகிறார், என்னை என் மேன்மை நீர் பெருக பண்ணுகிறீர், सम्मान को बढ़ाएगा மறுபடியும் என்னை நீர் தேற்றுவீர், फिर कर मुझे शांति देगा, என்னை பூமியின் பாதாளத்தில் ஏறு பண்ணுவீர். पृथ्वी के गहरे गड्ढे से उभार लेगा। ஆரம்பத்தில் நாவிக்கிற வாழ்க்கை எப்படி இருந்ததோ पिछले दिनों में आत्मिक जीवन में कैसा அதே था மாதிரி திரும்ப நான் அதை ஸ்தாபிப்பேன். उसी तरह वापस मैं बनाऊंगा, நான் இதை கட்டுவேன். मैं उसे बांधूंगा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों வேத வசனத்தில் வாசிக்கும் हम பொழுது वचन में पढ़ते हैं யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். अय्यूब ने सब कुछ खो எல்லா दिया था, வசனத்தையும் இழந்து போனான். सब कुछ वो खो दिया। அப்படி நாம மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की ஆனால் महिमा हो। மறுபடியும் தேவன் அவனை பூர்வ நாள் இருந்தது போல அவனை ஸ்தாபித்ததை நாம் लेकिन பார்க்கிறோம். परंतु उसे सब कुछ वापस पिछले दिनों के तरह वापस दिया। 42ஆம் அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, 42 के 12वां वचन में அவனுடைய पढ़ते हैं முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை கர்த்தர் இரட்டிப்பாய் उसके ஆசீர்வதித்தார். पिछले दिनों से पुराने दिनों से अभी के दिन 2 गुना आशीषित था। 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது सामुएल 30वें अध्याय 19वें वचन में வேதம் சொல்லுகிறது, वचन कहता है தாவீது எல்லாம் இழந்து போனான். दाऊद ने सब कुछ खो दिया था। அமலேக்கியர் அம்மோன் புத்திரரும் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனார்கள். अमोरी के लोगों ने सब कुछ वापस लेकर चले गए। ஆனால் தாவீது சிறியதிலும் பெரிதிலும் ஒன்று குறையல எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான். लेकिन दाऊद छोटे से लेकर बड़े तक सारे कुछ लौटा दिया। பூர்வ நாள் இருந்தது போல கர்த்தர் அதை ஸ்தாபித்தார். जैसे पिछले दिनों में थे उसी तरह परमेश्वर ने उसे रखा। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के लोगों காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். इस सुबह की आराधना में ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிறீர்கள். कोई चीज तुम्हारे जीवन में तुमने खोया है, ஆத்துமாக்களை இழந்து போயிருக்கிறீர்கள். आत्मा को खोया है, அது முடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. वो टूटे हुए स्थान में है क्या? கர்த்தர் அது உனக்கு திரும்ப தருவார். परमेश्वर उसे वापस देगा। பூர்வ நாள் இருந்த சபை போல கர்த்தர் இந்த சபையை மாற்றுவார். जैसे पिछले दिनों में था उसी तरह कलीसिया को बनाएगा, உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை மாற்றுவார். तुम्हारे आत्मिक जीवन को உங்களுடைய बनाएगा। குடும்பம் உடைந்து போயிருக்கலாம், अगर परिवार टूटा हुआ சபை होगा, உடைந்து போயிருக்கலாம், कलीसिया टूटा हुआ होगा, ஆத்துமாக்கள் சிதறி போயிருக்கலாம். आत्माएं वहां पर
சொல்லுகிறது लेकिन वचन நான் कहता ஒரு है நாள் இருந்தது போல जैसे पिछले दिनों में था அதை நான் திரும்ப நான் ஸ்தாபிப்பேன். उसी तरह मैं उसे वापस बनाऊंगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा இந்த हो। காலை ஆராதனையில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான इस தேவனே, सुबह की आराधना में எரேமியா 24 அதிகாரம் 4 முதல் 6 வசனத்தில் வாசிக்கும் பொழுது यिर्मयाह का किताब 24 का 4 से 5 पढ़ेंगे तो அவர்களை நான் திரும்ப கட்டுவேன், मैं उसे वापस बांधूंगा, அதை நான் இடிக்க மாட்டேன், मैं उसे नहीं तोड़ूंगा, அவர்களை நாட்டுவேன், उसे बांधूंगा, அவர்களை நான் பிடுங்க மாட்டேன். उसे मैं नहीं निकालूंगा। Praise the Lord. प्रेज द लॉर्ड। உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की இதில் என்ன महिमा। புரிகிறது என்று சொன்னால் इससे हम क्या समझते எல்லா हैं? நன்மைகளையும் அருமையான தேவன் सारे आशीषों को அவர் பூர்வத்தில் இருந்தது போல அதை திரும்ப ஸ்தாபிப்பார். जैसे पहले था उसे वो वापस करेगा। உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा। வேதம் சொல்லுகிறது इसीलिए वचन कहता है ஆமோஸ் 9 அதிகாரம் 12 வசனத்தில் நாம் தியானித்தோம். आमोस का किताब 9वां अध्याय 12वां वचन में हम அங்கே पढ़ते உழுது हैं போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் जिस கட்டினார். तरह दाऊद का तंबू गिरा था उसे वो वापस बांधता அதை है, திருப்பி அழைத்து उसे वो बांध कर அதை பழுதாய் போனதை சீர்படுத்தி जो खराब था उसे सही कर कर பூர்வம் இருந்தது போல அதை அவர் ஸ்தாபித்தார். पहले के दिनों जैसे उसे बनाता है। அது ஸ்தாபிக்கப்பட்ட பிற்பாடு वो बनाने के बाद தாவீது சொல்லுகிறார், पर दाऊद कहता है சத்துருக்கு முன்பாக शत्रु के सामने எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி परमेश्वर मेरे लिए तैयार मेरे என் से தலை எண்ணெய் அபிஷேகம் பண்ணுகிறீர், मेरे सर को तेल से उंडेलेगा, மாத்திர நிரப்புகிறது. गर्दन बाहर उंडेलेगा। அநேக நினைச்சார்கள், वो बहुत से लोग ஓ सोचे தாவீதின் கூடாரம் விழுந்து போயிடுச்சு, दाऊद का तंबू गिर गया, இனி இதை யாரும் விரும்பிக்க इसे முடியாது कोई नहीं बांध सकता, என்று வேடிக்கை பார்த்தார்கள். ऐसे सब लोग देखते हैं। ஆனால் கர்த்தர் அதை ஒப்புக் கொடுக்கவில்லை. लेकिन परमेश्वर वो किसी को नहीं கர்த்தர் அவரை सौंपता, மறுபடியும் கட்டினார். परमेश्वर उसे वापस बांधता கர்த்தர் அவனை है, மறுபடியும் ஆசீர்வதித்தார். परमेश्वर उसे वापस आशीष கர்த்தர் करता है। அவனை சத்துருக்கு முன்பாக அவன் தலையை உயர்த்தினார். परमेश्वर शत्रु के सामने उसके सर को ऊंचा करता வேதம் है। சொல்லுகிறது, वचन कहता அதே है தாவீதின் சந்ததியிலே वही दाऊद के संतान இயேசு में கிறிஸ்து பிறந்ததை நாம் பார்க்கிறோம். परमेश्वर यीशु मसीह पैदा हुए। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு इस ஸ்தோத்திரம். सुबह के आराधना में परमेश्वर के नाम இன்னைக்கு की உங்கள் महिमा। ஆவியிலே கூடாரம் எப்படி இருக்கிறது? आज हमारे आत्मिक का तंबू कैसा அது है? பாதுகாப்பற்ற நிலைமையில் वो இருக்கிறதா? सुरक्षा पाया हुआ அது है क्या? திறப்பு அடைபடாமல் இருக்கிறதா? उसमें द्वार बंद नहीं है क्या? அது பழுதாய் போய்விட்டதா? वो खराब हुआ है क्या? ஒரு நாட்கள் போய் இல்லாமல் இருக்கிறதா? पहले के दिनों जैसे है क्या? ஒரு நாட்கள் இருந்த ஜெபம், पहले के दिनों में जो प्रार्थना ஒரு था, நாட்கள் இருந்ததால் பரிசுத்தம், पहले के दिनों में जो पवित्रता ஒரு था, நாட்கள் இருந்ததால் ஆவிக்குரிய ஜீவியம், पहले के दिनों के आत्मिक का அது जीवन இல்லாமல் वो காணப்படுகிறதா? नहीं है तो கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता அதை है நான் திரும்ப பூர்வம் இருந்தது போல मैं उसे वापस करूंगा, அதை நான் ஸ்தாபிப்பேன். वैसे मैं बनाऊंगा। கர்த்தர் இந்த வசனத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर इस वचन से आपको आशीष நாம் करे। எல்லாரும் கண்ணுபடி நாம் கர்த்தரை நோக்கி हम நாம் सब आंखें बंद कर प्रार्थना करें। தேவன் தந்த வார்த்தைக்காக परमेश्वर ने जो वचन दिया நாம் उसके எல்லாரும் लिए கண்களை மூடி हम सब आंखें बंद அவரே कर எனக்கு தந்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். वचन ये दिया इसीलिए धन्यवाद। இன்றைக்கு நாவிக்கிற கூடாரம் எப்படி இருக்கிறது? हमारा आत्मिक तंबू कैसा அது है? விழுந்து போய் இருக்கிறதா? गिरा हुआ है क्या? அது வேலையடைக்காமல் उसमें இருக்கிறதா? बाड़ा नहीं बांधा அது है क्या? பழுதாய் वो இருக்கிறதா? खराब हुआ है क्या? ஒரு நாள் இருந்தது போல இல்லையா? पहले के दिनों जैसे नहीं है ஒரு क्या? விசுவாக்கு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். हम एक बार सौंपकर हम परमेश्वर के सामने கர்த்தர் அதை प्रार्थना करेंगे। எடுப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर उसे बांधने में அது सामर्थ है, திறப்பை அடைக்க வல்லவராய் उसके இருக்கிறார். द्वार को बंद करने में वो அது सामर्थ है, பழுதாய் போனதை ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். वो खराब हुआ उसको सही करने में सामर्थ है। ஒரு நாள் இருந்தது போல पुराने दिनों में जैसा அது था மறுபடியும் ஸ்தாபிக்க வல்லவராய் இருக்கிறார். वैसे ही उसे वापस बांधेगा। கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். परमेश्वर के सामने सौंपेंगे। ஹalleluya ஹalleluya praise the lord. உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. धन्यवाद करते हैं। ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். अपन यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं। प्रार्थना करते हैं। யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, जो जो अपने आप को सौंपते யார் हैं, யாருடைய கூடாரம் விழுந்து போயிருக்கிறதோ, जिसका तंबू गिरा हुआ है, அவரே அந்த கூடாரத்தை கட்டி எழுப்பு ராஜா. उसके तंबू को आप बांध दो। அவர்கள் பூர்வ நாள் இருந்தது போல அவர்களை ஸ்தாபிக்க ஜெபிக்கிறோம். उनके पिछले दिनों में ஆமென் जैसे थे वैसे ஹalleluya. रहने के लिए நீர் मदद அப்படியே करो। செய்ய ராஜா. आप ऐसे ही करो। அன்பின் பரலோகத்தின் இயேசு பிதாவே, हमारे घर में प्यारे स्वर्गीय पिता, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். आशीष के अच्छे सुबह समय के लिए धन्यवाद। இதனால் இந்த ஆராதனைகளை கூட்டி சேர்த்து அன்பு இறக்கத்திற்காய் इस ஸ்தோத்திரம். आराधना में आपने हमें लाकर खड़ा किया இந்த उसके लिए ஆராதனை धन्यवाद। கர்த்தர் பொறுப்படுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். आपने इस आराधना का जिम्मेदारी लिया கடந்த उसके ஒவ்வொரு लिए धन्यवाद। பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். आए हुए हर एक को आशीष திருக்குறள் कीजिए, ஒவ்வொருவரும் பெரியவர்கள் ஒவ்வொரு ஆசீர்வதியும். छोटे से लेकर बड़े तक एक एक को யார் आशीष யார் कीजिए। என்னென்ன நோக்கத்தோடு காணப்படுகிறார்களோ, कौन किस विचार से है, தேவன் அவர்கள்
भी राजा परमेश्वर आप उसे जानते हैं, बलवीन को मारचो सारी कमजोरी को बदल होराटन को मारचो सारे कष्ट को बदल दो, व्याधिகள் मारचो सारी बीमारी को बदल கர்த்தர் दो, குடும்பங்களில் அற்புதம் செய்வீராக परमेश्वर परिवारों में अद्भुत कार्य நாங்கள் करें, வேதனைக்கு மாறுபடியா सारे मन ஜெபிக்கிறோம் की वेदना को हरा ஒவ்வொரு குடும்பத்தில கர்த்தர் அற்புதம் हर एक செய்யும் परिवार में आप अद्भुत कार्य உங்களுடைய करें, நன்மைகளை வெளிப்படுத்த ராஜா सारे अद्भुत कार्य को இந்த कीजिए। வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் தங்கும்படியா जो ஜெபிக்கிறேன் ये वचन सुना उसमें आशीष और उनका आशीष आपके रहने के लिए இன்னைக்கு बने। தந்தைகளுக்கு நல்ல ஆவிக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் आपने जो अच्छे आत्मिक वचन के लिए धन्यवाद। விழுந்தபோது தாவீது குளத்தை எழுப்பித்தீரப்பா जो गिरा हुआ दाऊद का तंबू था उसे आपने बांधा, அது நீர் வேலனைத்தீரப்பா उसे आपने बाड़ा बांधा, பழுதாய் போனதை சரிப்படுத்தினீர் जो उसे सही किया, பூர்வங்கள் இருந்தது போல நீ ஸ்தாபித்தீரப்பா पहले जैसे बनाया। அதே போல எங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களுடைய திருக்கத்துல புகழிக்கிறோம் उसी तरह हमारे आत्मिक जीवन को आपके हाथों में सौंप दो। ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த ஆவிக்கிற கூடாரம் ஒளிந்து போயிருப்பது சொன்னால் परिस्थिति में अगर वो तंबू गिरा हुआ है அது விழுந்து போயிருக்கு சொன்னால் गिरा हुआ है तो எங்கள் தகப்பனே உங்களுடைய திருக்கத்துல புகழ்ந்து ஜெபிக்கிறோம் उसे हम आपके हाथों में सौंपते அதை हैं। நீர் எழுப்பிக்க முடியாது நாங்கள் आप ஜெபிக்கிறோம் उसे बांधिए, அதை நீர் வேலை அளிக்க முடியாது நாங்கள் उसे ஜெபிக்கிறோம் बाड़ा बांधो, அதை நீர் திரும்ப ஆண்டவரை ஸ்திரப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் उसे वापस स्थिर बनाओ, ஆதியில் இருந்தது அதிலே நிலைநிறுத்த முடியாது उसे ஜெபிக்கிறோம் पहले जैसे बनाओ। நீர் அப்படியே செய்ததுக்காய் आपने ஸ்தோத்திரம். उस तरह बनाया इसलिए இயேசுவின் धन्यवाद। நாமத்தினாலே यीशु मसीह के नाम கர்த்தருடைய से பிள்ளைகளை ஆசீர்வதியும். परमेश्वर आपके बच्चों को சுகம் आशीष பலம் ஆரோக்கியத்தை दीजिए, கர்த்தர் கொடுங்க. अच्छे संगाई को ஒரு दीजिए। விஷயங்கள் தேசத்தை நினைக்கிறோம் आप हमारे देश को याद करते இந்த हैं, வைரஸ் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ये ஜெபிக்கிறோம். कोरोना से जो पीड़ित है उनके लिए प्रार्थना करते हैं। கர்த்தர் அற்புதம் செய்யும். परमेश्वर आप अद्भुत कार्य சீக்கிரத்தில் कीजिए, மக்கள் விடுதலை பெறட்டும். जल्दी से उनको संगाई ஒரு दीजिए நார்மலான சூழ்நிலை எங்கள் தேசத்துல உருவாகட்டும். और नॉर्मल स्थिति को हमारे देश में बनाइए। நீர் அப்படியே செய்ததுக்காக आप ऐसे ही किए उसके लिए எல்லா धन्यवाद। சபை மக்களும் கூட கர்த்தர் கொடுக்கிறேன். सारे कलीसिया के लोगों को आपके हाथों में सौंपते हैं, सारी जरूरत को पूरा நாம कीजिए, மகிமைப்படட்டும். आपके नाम का महिमा। ஜெபத்தை கேட்டதுக்காக यीशु परमेश्वर के नाम वचन प्रार्थना सुनने के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே यीशु मसीह के नाम से ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் சிநேகமும் என்றும் எப்போதும் நம்மளோட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.